வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் ஆர்த்தி. வணக்கம் நிதிஷ். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்ல மாட்டியா? 7,75,000 வந்திருக்கு. ஆமாம், 8 லட்சத்தை நெருங்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார், நம்ம நேற்றே பேசியிருந்தோம். கூகுள் நிறுவனம் அதானி அவர்களோட சேர்ந்துட்டு 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஆந்திராவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதற்கு ஆந்திர அரசும் வந்துட்டு 22,000 கோடியை சலுகையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. சார், ஏன் சார் தமிழ்நாடு அரசால் அதை பண்ண முடியல? இந்த கேள்வியை நாமும் எழுப்ப வேண்டும், எதிர்க்கட்சிகளும் எழுப்ப வேண்டும். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிகவும் பெருமையோடு அந்த கூகுள் நிறுவனம் டேட்டா சென்டர் அமைய இருக்கிற வைசாக் என்ற பெயரில் உள்ள G ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கூகுள் என்று ட்வீட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே பெருமை. எவ்வளவு வேலை வாய்ப்பு அந்த மாநிலத்திற்கு, இத்தனைக்கும் குட்டி மாநிலம் தமிழ்நாட்டோடு ஒப்பிடும்போது எவ்வளவு வருவாய் வரும் என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த முதலீடுகள் ஏன் வரவில்லை என்ற கேள்வியை எழுப்பும் அதே நேரத்தில் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு எவ்வளவு மலிவாக எழிவாக பொய்களிலும் புரட்டுகளிலும் ஈடுபடுகிறது என்பதையும் இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆந்திராவுக்கு இந்த முதலீடு போகிறது என்ற செய்தி வந்ததும் இந்த சின்ன பசங்க பண்ணுவாங்க தெரியுமா, அது போன்ற சிறுமைத்தனமான வேலை. உடனே TRP ராஜா ஃபாக்ஸ்கானு 15,000 கோடி முதலீடு செய்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே ஃபாக்ஸ்கானு நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை, புதிய முதலீடுகள் எதையும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். நேற்று காலை முதலே ஊடகங்களில் சட்டப்பேரவையில் இந்தியை தடை செய்வதற்கு ஒரு மசோதா கொண்டு வரப்படுகிறதுன்னு செய்தி பரவச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். நேற்றைக்கு முன்தினம் மாலை முதலே இந்த செய்தியை பேனா நிறுவனம் திட்டமிட்டு ஊடகங்களுக்கு வேண்டுமென்றே பரப்புகிறார்கள். மிக முக்கியமான மசோதா வரப்போகிறது, முதல்வர் வீட்டில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது, மூத்த வழக்கறிஞர்களோடு முதலமைச்சர் கலந்தாலோசித்து கொண்டிருக்கிறார், திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான திரு NR இளங்கோ இந்த விவாதத்தில் பங்கெடுத்திருக்கிறார், அண்டு இந்த ஹிந்தியை தடை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை பரப்புகிறாங்க. இந்த செய்தியை பேனா நிறுவனம் தான் ஊடகவியலாளர்களுக்கு கசிய விடுகிறது. ரொம்ப முக்கியமான பில்லு, ஹிந்தியை தடை செய்ய போகிறாங்க. அப்போது அது என்ன மாதிரி பில்லுன்றதே யாருக்கும் தெரியல. அப்போ ஹிந்தி படம் வராதா, CBSE ஸ்கூல்ஸ் தடை செய்யப்படுமா, இப்படியெல்லாம் விவாதம் போய்கொண்டிருக்கு. இது எதற்காகவென்றால் இந்த ஃபாக்ஸ்கான் விவகாரத்தை தேசிய ஊடகங்கள் கையில் எடுத்து விட்டன. டைம்ஸ் நவ், நேஷனல் மீடியாஸ், எல்லா மீடியாவுமே இந்த மாதிரி போய் சொல்லி மாட்டிக்கினார் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ன்ட்டு எல்லா இடத்துல நியூஸை போட்டாங்க. ஏன்னா ஃபாக்ஸ்கான் இஸ் அன் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், தைவானில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், உலகம் முழுக்க ஐஃபோன் காம்பனன்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் முதலீடு செய்கிறது என்று ஒரு மாநிலத்தோட தொழில்துறை அமைச்சர் ஒரு பொய்யை சொல்லி அந்த நிறுவனம் நாங்கள் அப்படி பண்ணலைங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய எம்பாரஸ்மெண்ட், அசிங்கம். அது பிக்கப் பண்ணிட்டாங்க. அந்த நியூஸை எப்படி டைவெர்ட் பண்ணுவேன்? அப்போ அவங்களுக்கு வேறு ஒரு விஷயத்தை போட வேண்டும் சொல்லிவிட்டு பேனா நிறுவனம் குறிப்பாக தேசிய ஊடகங்களுக்கு, நேற்று தமிழ் மீடியா பிக்கப் பண்ணதை விட நேஷனல் மீடியா தான் பிக்கப் பண்ணிருந்துச்சு. அசம்பிளியில் இன்றைக்கி பில்லு வருதுன்ட்டாங்க. டெல்லியில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டும் பிக்கப் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்தியை தடை பண்ண போகிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக இப்படி ஒரு பில்லு கொண்டு வர முடியாது. குடியரசு ஆட்சிக்கு எதிரானது, ஃபெடரல் செட்டப்புக்கு எதிரானது, ஸ்ட்ரெயிட்டாகவே டிஸ்மிஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை. எப்படி கொண்டு வருவாங்க? இந்தி எப்படி தடை பண்ணுவேன்? ஒரு மொழி எப்படி தடை பண்ணுவேன்? அப்படின்னா என்ன சார், பள்ளிகளெல்லாம் ஹிந்தி கிடையாதா? அப்படி ஒரு பில்லே கிடையாது. என்ன பில்லை கொண்டு வர போகிறேன்னு சொன்னார் சார்? இந்தி தடை செய்கிறது தொடர்பான ஒரு முக்கியமான சட்டம் என்று மட்டும் தகவல் கசிவு இருக்கும். அது ஊடகங்களை எப்படின்னு வந்துச்சுன்னா சார், ஹிந்தி மூவி எது வராது, ஹிந்தி பாட்டு எது வராது, அந்த ஹிந்தி வந்து அந்த போர்டில் எதுலையுமே இடம் பெறாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பரவுன உடனே நார்த் இந்தியன் மீடியா பிக்கப் பண்ணிட்டாங்க. இதை விட்டாங்க, ஃபாக்ஸ்கானை விட்டாங்க. ஆக்சுவலி ஃபாக்ஸ்கான் தான் நியூஸ் விட்டாங்க. இதில் தமாஷ் என்னென்னா, இவங்க சொல்கிற போய் இவங்களே நம்புகிறாங்க. நேற்று சம்பந்தமே இல்லாமல் இந்தி ஒழிக என்று பொள்ளாச்சி நகர திமுகவினர் ஒரு பெரிய பேனரை ரெடி பண்ணி வரிசையாக இந்தி எழுத்துக்களை கையில் பிடித்து கொண்டு அந்த எழுத்துக்களை எல்லாம் மொத்தமாக தீயில போட்டு கொளுத்திட்டு, எதுக்கே இப்போ போராட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்டால், இல்லைங்க எங்கள் முதல்வர் அசம்பிளியில் இன்றைக்கி ஒரு பில்லு கொண்டு வர போகிறான்னு போராட்டம் நடத்திருக்காங்க. மத்திய அரசு மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி
தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதிப்பகிர்வை தராமலும் தமிழகத்தை பல்வேறு வகையில் வஞ்சித்து வருகிறது. தொடர்ந்து இந்தி திணிப்பை தமிழ்நாட்டில் ஆதரித்து வருகிறது. அத்தகைய மத்திய அரசை கண்டித்தும், கூட்டாட்சி தத்துவத்திற்கு வேட்டு வைக்கும் மத்திய அரசை கண்டித்தும் இன்று சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் இந்தி தடை செய்யப்படும் என்ற ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வருகிறது. அப்படி மசோதாவை தாக்கல் செய்யும் பட்சத்தில் இன்று பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் இன்று இந்தி எழுத்துக்களை அளித்தும் அவர் தாக்கல் செய்ய மசோதாவிற்கு வரவேற்பு தெரிவித்தும் இன்று ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது எவ்வளோ பெரிய மோசடி, எவ்வளோ பெரிய புரட்டு! எல்லாரும் எப்படி பைத்தியக்காரங்களாக்குறாங்க தெரியுதா? பொய்களிலும் புரட்டுகளிலுமே வாழ்ந்து இவர்களே இந்த பொய்களை நம்ப தொடங்கி விடுகிறார்கள். இது எவ்வளோ பெரிய பொய்யர்கள் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை சார், இவங்க வந்து ஒரு செய்தி கொடுக்குறாங்கன்னா பத்திரிகையாளர்கள் அதை ஆராயணும்ல சார், அதுக்கான நான் ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டு விட்டாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு இது சார்? தவறு தான். நமக்கு வர நியூஸை நம்ம ஆராயிரமா இல்லையா? ஒரு நியூஸ் வருது, 4 இடத்துக்கு ஃபோன் பண்ணி இது கரெக்டாக இல்லையான்றதை வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம போடுறோம். செய்ய வேண்டும், செய்யவில்லை. ஸோ வீட்டில் மீட்டிங்லாம் நடந்திருக்கு, சிஎம் வீட்டில் மீட்டிங்லாம் நடந்திருக்கு நேற்றைக்கு முன்தினம். எதுக்கு மீட்டிங்னா அசம்பிளியில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறதா இல்லையா அப்படின்றத பொறுத்து அதை பற்றி நான் பின்னர் பேசுகிறேன். இரண்டாவது பொய்யை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது ஆஸ்கார் நாயகன் அன்பில் மகேஷ் அவர்கள் லண்டன் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். ஏற்கனவே தமிழக முதல்வர் லண்டன் சென்றபோது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைத்து சொற்பொழிவாற்றினார் என்ற செய்தி வெளியே வந்தபோது அது முழுக்க முழுக்க பொய். கல்யாண மண்டபத்தை வாடகை எடுக்கிற மாதிரி ஒரு ஹாலை வாடகை எடுத்து இவங்களாம் ஒரு படத்தை வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க என்று நாம் சொல்லியிருந்தோம். இவர் மு க ஸ்டாலின் போட்டோ வச்சிட்டாரா சார்? அதே பெரியார் படம் இப்போது மீண்டும் லண்டன் சென்று அந்த லண்டனில் ஒவ்வொரு ப்ரொஃபஸருக்கும் ரூம் இருக்கும்ல, அந்த ரூமில் ஒரு ப்ரொஃபஸரோட ரீடிங் ரூம் எவ்வளோ பெருசு இருக்கும்? இந்த இதில் பாதி தான் இருக்கும் ரீடிங் ரூமு. அந்த ரீடிங் ரூமில் ப்ரொஃபஸரோட ரீடிங் ரூமில் ஷெல்ஃப் வச்சு ஷெல்ஃபில் புக்ஸ் வச்சுருப்பாங்கல்ல. ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் 13ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம். அந்த ஹால் ஃபோட்டோ பாருங்கள் நீங்கள், அந்த கூகுளில் இருக்குது. ஆக்ஸ்ஃபோர்ட் லைப்ரரியோட ஃபோட்டோ பிரம்மாண்டமாக இருக்கும். 13ஆம் நூற்றாண்டுனா எவ்வளோ பழசு. இவங்க ஒரு ப்ரொஃபஸரோட ரூமுக்குள்ளே போய் அதே ட்ரைபாடு, அதே பெரியார் படம் 1500 ஒரு ஸ்டாண்டை வாங்கி ஒரு பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு நான் போய் திறந்து வைத்தேன்ட்டு இப்படி செய்து இவர்கள் பெரியாரை அவமானப்படுத்துகிறார்கள். பெரியார் கேட்டாரா என் படத்தை ஆக்ஸ்போர்ட்டில் திறந்து வையின்னு? அடுத்த பொய், கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு அந்த நடிப்பு அரக்கன் அங்கே சென்று பெரியாரை பாருங்கள் அண்ட் இவர் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. அங்கே வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் அந்த பேருரையை கேட்டு மகிழ்ந்தார்கள் என்று புகைப்படம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மூஞ்சாவது ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கான்னு பாரு, எல்லாம் திமுக NRIவிங்க. அண்ட் அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு லண்டன்லேருந்து ஆண்களை கூட்டிகிட்டு வந்து ரொப்பி வச்சாங்கன்ட்டு அதை நம்ம கடந்த நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி பதிவு செஞ்சிருந்தோம். அதே போல் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இந்த பொய்களால் இவர்கள் என்ன லாபத்தை அடைகிறார்கள் என்பது தெரியவில்லை. நல்லாட்சி தராங்கன்ற ஒரு தோற்றம் தான் சார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சி இருக்கும்போது அவ்வளோ விமர்சனம் வச்சவங்க யாருமே இன்னைக்கு விமர்சனங்களை வைக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி இருக்குல்ல. அது அவர்களும் இந்த பொய்யை கட்டமைக்கிறார்கள் என்பதுதான் வேதனை. அவர்களும் இந்த பொய்யை நிறுவுவதில், கட்டமைப்பதில் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம். நம்மளை போல ஒரு சில ஆல்டர்னேட் மீடியாஸ் மட்டும்தான் இவர்களுடைய பொய்யை அம்பலப்படுத்தும் வேலைகளில் ஈடுபட்டிருக்கோம். இவர்களே இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, இந்தியாவில் சிறந்த ஆட்சி என்பதை நிறுவுவதில் முன்னணியில் இருக்கிறார். சுந்தர் பிச்சை ஆப்வியஸா அவர் தமிழ்நாட்டுக்காரரு. அவர் தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்றதை தவிர்த்துட்டு வேற மாநிலத்துக்கு போறாங்கனாலே இங்க ஏதோ சிக்கல் இருக்கு. அதை தான் இவங்க அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். உண்மையாவே முதலீடு மேல இவங்களுக்கு கண்ணும் கருத்தும் இருக்கு அப்படின்னா. ஆனா அது செய்யல. அதுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக தான் ஃபாஸ்கான் எடுத்துகிட்டு வராங்க. ஃபாஸ்கானுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக தான் ஆன்டி இந்தி பில் எடுத்துகிட்டு வர போகிறோன்னு சொல்கிறாங்க. கேட்டிங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி அதில் என்ன சிக்கல் என்பதை ஆராய வேண்டும் என்று. என்ன சிக்கல் என்பதையும் சொல்கிறேன். தமிழகத்தைச் சேர்ந்த தொழில் அதிபர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர் ஜோஹோ என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மத்திய அரசே ஜிமெயிலிருந்து நாங்கள் ஜோஹோ மெயிலுக்கு மாறுகிறோம், எல்லோரும் ஜோஹோவுக்கு மாறுங்கள் என்று அமித்ஷாவை ட்வீட் பண்ணியிருந்தார். அந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஜோஹோ நிறுவனம் சார்பாக ஒரு செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று உத்தேசிக்கிறார். அவங்க ஒரு சிலெக்ட்ரிக் என்ற ஒரு புதிய நிறுவனத்தை கடந்த ஆண்டு உருவாக்குகிறார்கள். சிலெக்ட்ரிக் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் என்று திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இயக்குனராக இருந்து இன்னும் ஒரு 3 பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு புதிய நிறுவனத்தை பதிவு செய்து அவர்கள் ஓரகடத்தில் இந்த தொழிற்சாலையை நிறுவுவதற்கு நிலம் வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்தபோது நமது திராவிட மாப்பிள்ளை சார் 51% ஷேர் வேணும்னு கேட்டிருக்கார். அவர் RSS ஸ்ரீதர் வேம்பு. அவர்கிட்ட போய் நீ இவ்வளோ ஷேர் கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவார் அவர் அதை தொடர்ந்து குருமூர்த்தியிடம் சொன்னதும் குருமூர்த்தி அவரது தொடர்புகளை பயன்படுத்தி தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த தொழிற்சாலை
ஒடிஷா மாநிலத்திற்கு சென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது. கடந்த ஆண்டு இது தொடர்பான செய்தி பிஸ்னஸ் லைன் நாளேட்டில் வந்திருக்கிறது. இதுதான் காரணம். எந்த தொழிற்சாலை இங்கே வந்துச்சுனாலும் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடு. இந்த லஞ்சம் வாங்குறதுலாம் இல்லை. எல்லா கவர்மெண்ட்லேயும் காசு வாங்குவாங்க, ஏடிங் மேலேயும் காசு வாங்குவாங்க. அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கும்போதே 10 இதை பண்ணுங்க, கட்சி ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு கொடுங்கன்ட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்திலும் இது நடைபெற்றிருக்குது. இதோட முடிஞ்சு போச்சு. இவங்க அந்த தொழிலையே ஓன் பண்ணணும்னு நினைப்பாங்க. தம்பி இந்த பிஸ்னஸ் அண்ணன் எடுத்துக்கிட்டேன்ப்பா. அதே தான் ஷேர் கேட்டவொன்னு எப்படி கொடுப்பாங்க பிஸ்னஸ்மேன்? காசு கொடுக்கறதுக்கு யாரும் தயங்க மாட்டாங்க. நீங்கள் இந்த கொங்கு பகுதியில் மீண்டும் மீண்டும் ஏன் திமுக தோல்வி அடைகிறது என்றால், கட்சி மாநாடு நிகழ்ச்சிகளுக்கு அதிமுகவும் போய் டொனேஷன் கேட்பாங்க. எல்லாரும் சந்தோஷமாக கொடுப்பாங்க. யாரும் எந்த தொழில் இது பொறும் மனசு வருத்தத்தில் கொடுக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க. கட்சி நடத்துகிறாங்க, அவங்க உதவி நமக்கு வேணும், நம்ம உதவி அவங்களுக்கு வேணும், இந்தாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. இவங்க இந்த பேச்சே கிடையாது. போய் உன் தொழிலில் ஷேரை கொடுன்னு தான் கேட்பாங்க. நீ நடத்துகிற தொழிலில் ஷேர் தூக்கி அவனாவது கட்சிக்காரனுக்கு எப்படிப்பா கொடுப்பேன்? இதனால் தான் அந்த தொழில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் திமுகவினரை வெறுப்பது, திமுக மீண்டும் மீண்டும் மண்ணை கவ்வுவதற்கு காரணம் இதுதான். கட்சிக்கு டொனேஷன் வாங்குறதுன்ற பேச்சே கிடையாது. ஷேர் கொடு, பங்கு கொடு, என்ன பார்ட்னராக சேரு. ஸோ இதனால் தான் முதலீடுகள் வருவதில்லை. ஸோ இதை உள்ளபடியே ஒரு முதல்வர் இதை ஆராய வேண்டாமா? இதெல்லாம் ஆராயாமல் அவரோட வெளிநாட்டுக்கு சுற்றுறாரு, சுற்றுப்பயணம் போகிறார் சார். நேற்றைய அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன் நான். சந்திரபாபு நாயுடு என்ன அமெரிக்காவுக்கு போய் சுந்தர் பிச்சை வீட்டு கதவை தட்டியாக வாங்கிட்டு வந்தார்? வரலை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற கிளைமேட் அங்கே இருக்குது. நீங்கள் வாங்க, இந்த 22,000 கோடி சலுகைன்னு சொன்னல, நான் தரேங்க, கம்மி பண்ணி தரேங்க, பாதி வேலைக்கு தரேங்க நிலத்தை. ஏன் அந்த சலுகை 22,000 கோடியை கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தூக்கி கொடுக்குதுன்னா வர்றது எவ்வளோ வருது? எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு, எவ்வளோ வரி கட்டுவான் அவன். அண்டு இந்தியா கூகுளோட ஃபஸ்ட்டு டேட்டா ஹப்பு நம்ம ஸ்டேட்டுக்கு வருதுன்றது எவ்வளோ பெருமை. அண்டு கூகுளை பார்த்துட்டு நாளைக்கு ஆப்பிள் வரும், அமேசான் வரும், நான் இங்கே க்ளவுட் சர்வர் கொண்டு வந்து வைக்கிறேன். யோசிப்பாங்க எல்லாருமே, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க. எல்லா கார்பரேட்ஸும் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஏன் கூகுள் அங்கே போகிறான்? கம்மி காசு கொடுத்துருக்கான்ப்பா. அப்போ என்ன அவனுக்கு மட்டும் கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வந்து இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வரவேற்கணும். அமெரிக்காவுக்கு போய் சைக்கிள் ஓட்டி வரவேற்கிறது இல்லை, புறாக்கு பொறி போடுறோம். இதுவும் ஏமாற்று. இப்போ இவங்க எதுக்கு இந்த ஃபாரின் டூர் போனாங்க? போயிட்டு நாங்கள் பாருங்கள் எவ்வளவு முதலீடுகளை வரவேற்றிருக்கிறோம் என்று சொல்வதற்காகத்தான் இல்லையா? 10 பைசா வந்துச்சா? முழுக்க முழுக்க கையாலாகாத அரசு பார்த்து பொய்களிலும் புரட்டுகளிலும் வாழும் அரசு இது. சார், மதுரையில் இந்த சொத்து வரி முறைகேடு நடந்துச்சு. அதில் அவங்க கணவரை கைது பண்ணிட்டு இப்போ வெளியே வந்துட்டார். இந்திராணி அவர்களை ராஜினாமா பண்ணுங்கன்னு தலைமையிலேருந்து சொன்னாங்க, பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ போய் பண்ணிருக்காங்களே சார் ராஜினாமா, என்ன சார் காரணம்? நெருக்கடி அதிகரித்திருக்கும், அல்லது இந்திராணி அவர்களை விசாரணைக்கு அழைக்க வேண்டிய நெருக்கடி உருவாகியிருக்கும். மேயராக இருந்து கொண்டு விசாரணையை சென்று சந்திப்பது என்பது பெரும் அவப்பெயராக இருக்கும் என்பதால் வேறு வழியின்றி ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். நம்ம அதில் கவனிக்கணும், பெண் கவுன்சிலர்கள், பெண் மேயர்கள், இவர்களுடைய கணவர்கள் தான் உண்மையான அதிகாரத்தை செலுத்துகிறார்கள் என்பது ஊரறிந்த விஷயம். அதில் ஒன்றும் ரகசியம் கிடையாது. இருந்தாலும் கோப்புகளில் கையெழுத்திடும் அதிகாரம் அந்த பெண் கவுன்சிலர்களுக்கும் பெண் பிரதிநிதிகளுக்கும் தான் உண்டு. இப்போ இந்திராணியோட கணவர் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு போகிறாங்க, காசு வாங்குறது எல்லா டீலையும் அவர் தான் பண்ணியிருப்பார். ஆனால் ஃபைலில் சைன் பண்ணுற அதிகாரம் மேயருக்கு தான் உண்டு. ஆனால் மேயரை அரெஸ்ட் பண்ணாமல் மேயரோட கணவரை அரெஸ்ட் பண்ணுறது என்ன லாஜிக் இது? பேரளவில் அவர் கணவர் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் ஆன் ரெக்கார்டு யார்? மேயர் தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு. மேயர் அரெஸ்ட் பண்ணாமல் கணவர் எப்படி அரெஸ்ட் பண்ணுறீங்க? என்ன லாஜிக் இது? ஸோ மேயர் விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவார், கைதும் செய்யப்படுவார். அதன் காரணமாகத்தான் அவரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். திமுக அரசின் மீதான சுருக்கு இறுகி கொண்டே இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு உதாரணம். சார், அடுத்த மேயர் கம்யூனிஸ்டுகள் அங்கே பலமாக இருக்காங்க, அவர் வருவாங்க, இல்லாட்டி திரு மூர்த்தி அவர்களுடைய செல்வாக்கில் இருக்கவங்க வருவாங்கன்னு சொன்னோம். யார் வராங்கன்னு ஏதாவது ஐடியா? மூர்த்தியை மிஞ்சி மதுரையில் ஒரு காக்காய் கூட பறக்க முடியாது என்பதுதான் இன்றைய நிலைமை. இப்போ பழனிவேல் தியாகராஜன் அவர் டம்மி, குடும்பமே சேர்த்து அவர் டம்மி பண்ணிடுச்சு. இப்போ இவர் போய் மேயர் ஆகிடுவார். அவருக்கெல்லாம் செல்வாக்கு இல்லை. அதான் சொல்கிறேன், 26 போட்டி போடுறாரா இல்லையான்றதே சந்தேகமாக இருக்குது. அதனால் மூர்த்தி வைத்தது தான் சட்டம். படி இழக்கிறாரில் மூர்த்தி கொஞ்சம் கொள்ளை அடிக்கிறாரு, ஃபார்ம் லேண்டு, சப் ரிஜிஸ்டர் போஸ்டிங்கு, டபுள் டாக்குமெண்ட்டு என்று. அதனால் அவர் கொடுக்கும் நிதியை தியாகராஜனால் நிச்சயம் கொடுக்க முடியாது. அவர் துறையில் அவ்வளோ வராது, வந்தாலும் அவர் கொடுக்க மாட்டார். நிதியே வராத துறையில் தான் அவர் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் மூர்த்தியின் பரிந்துரையின் பேரில் தான் அந்த மேயர் நியமனம் நடக்கும். சார், தமிழ்நாட்டில் விசாரணை கைதிகளில் 3ல் ஒருத்தர் ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி பேப்பரில் வந்திருக்கு சார். ஏன்னா அவங்களுக்கு தான் தொடர்ந்து சலுகைகள் கொடுக்குறாங்க, அரசு முன்னுரிமை கொடுக்குது, படிக்கிறதுல இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் இருக்கட்டும். அப்புறம் ஏன் சார் விசாரணை கைதிகளில் இவங்களோட அளவு அதிகரிச்சுட்டே போகுது? இது ரொம்ப பெரிய டாபிக், இருந்தாலும் சுருக்கமாக நிகழ்ச்சியில் டச் பண்ணிட்டு போயிடுறேன். இது ரொம்ப முக்கியமான புள்ளி விவரம். அது எந்த புள்ளி விவரம் என்றால், தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. அது எதற்காக ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க? இன்றைக்கி வெளிப்படையாக தீண்டாமை இல்லை, ரைட்டா? ரெட்டை கிளாஸ்லாம் வைக்க முடியுமா இன்றைக்கி கிராமத்தில்? இருக்குது ஒரு சில இடத்துல, ரொம்ப அரிது. இந்த பெரிய பஞ்சாயத்து இழுத்துருவாங்க, ஸ்கூட்டர் ஓட்டினதே அடிக்கிறாங்க.
முறைச்சதுக்கு சார். அதனால் தீண்டாமை இன்றைக்கி வெளிப்படையாக இல்லை என்றாலும் எதற்காக இடஒதுக்கீடு தொடர்கிறது? பார்க்குறதுக்கு இது நியாயமாக இல்லாதது மாதிரி தானே தெரியுது. 90 மார்க் வாங்கினவனுக்கு சீட் இல்லை, 60 மார்க் வாங்கினவனுக்கு சீட்டுன்றது அநியாயமாக தானே தெரியுது. ஏன் வச்சுருக்கோம் ரிசர்வேஷன்? கீழே இருக்கவங்களால முடியாது, அவங்க மேலே வரணும் அப்படின்றது கண்டிப்பாக. ரைட்டா? ஸோ கிணத்துல 10 அடியில் இருக்கவனுக்கு 10 அடி கயிறு விடணும், 5 அடியில் இருக்கவனுக்கு 5 அடி கயிறு. 500 ஆண்டுகளாக படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் 50 ஆண்டுகளாக படிப்பவர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. உங்கள் அப்பா என்ன படிச்சிருந்தாரு? எங்கள் அப்பாவா சார் 5வது சார். அம்மா 8வது சார். இப்போ நீ பட்டதாரி, ரைட்டா? உன் மகனுக்கு ரிசர்வேஷன் வேண்டியதில்லைன்னு சொன்னால் அது லாஜிக்கு. ஆனால் நீ முதல் தலைமுறை பட்டதாரி, சரியா? அப்போ உனக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். இல்லை சார், இந்த ரிசர்வேஷன்லேயே ஒன்றே ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது ரிசர்வேஷன் மூலிமா பயன்பெற்று அவங்க உயர் பதவிக்கு போயிருப்பாங்க. மறுபடியும் அவங்க மகனுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடைக்கிறனால அவங்க அந்த ரிசர்வேஷனுக்கு நிற்பாங்கல்ல, அந்த கேஸ்ட்லேயே அவங்க பாதிக்கப்படுவாங்கல்ல சார். அது பெரிய டாப்பிக்கு, அது விவாதத்திற்குரிய விஷயம், அது ஏற்றுக்கொள்கிற முக்கியமான பாயிண்ட்டு தான். ஸோ ரிசர்வேஷன் இதுக்காக தான் வச்சுருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் அந்த மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 20% தலித் மக்கள் இருப்பார்கள். ஆனால் சிறைகளில் இருப்பவர்களோட சதவீதம் 32. என்ன காரணம்னா, குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு ஏதுவான சூழ்நிலையில் தான் அவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வீட்டில் வந்து சாக்கடை ஊற்றுறாங்க அப்படின்னா அடையாரில் இருக்கவங்களோ மயிலாப்பூரில் இருக்கவங்களோ வரல, புளியந்தோப்பில் இருக்கவங்கள தான் ரெடி பண்ணி கூப்பிட்டு வராங்க. அவங்களுக்கு அன்றைக்கி சரக்கு வாங்கி கொடுத்து அவன் வீட்டில் போய் சாக்கடை ஊற்று, துப்புரவு தொழில் ஜாக்கெட் ஒன்று போட்டுக்கன்னு சொன்னாலும் வந்து இன்றைக்கி ஒரு நாள் குடிக்கு காசாச்சு, சாக்கடை ஊற்றுறதுக்கு 500 ரூபா பேமெண்ட்டு தராங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் வாலிபருந்தை கூப்பிட்றாருன்ட்டு வந்துட்டான். அடையாளம் இருக்க பையன் வருவானா? ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறதுனால தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக பேசுபவன் வீட்டிலேயே மலத்தை அள்ளி ஊற்ற முடிகிறது. ஸோ இதன் காரணமாக தான் இந்த சதவீதம் அதிகமாக இருக்குது. எதுக்காக நான் இதை பேசணும் அப்படின்னு சொன்னேன்னா, இது ஒரு சோஷியாலஜிக்கல் ரீசன். அத்தனை பேரும் சேர்ந்து இதை ஆராய்ஞ்சு இதை சரி செய்யணும். ஏன் அந்த ஜாதி மட்டும் திருப்பி ஜெயிலுக்கு போகிறான்? இதுதான் திருமாவளவனின் கடமை. இது வந்து ஒரு மற்ற எல்லாருக்குமே இந்த கடமை இருந்தாலும் திருமாவளவனுக்கு கூடுதல் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அவனை முன்னேற்றி, தலித்துகளுக்கு அதிகாரம்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அவனை முன்னேற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். தப்பு பண்ணாத, வன்முறையில் ஈடுபடாதே, குற்றச்செயல்களில் ஈடுபடாதே என்று சொல்லுவது தான் திருமாவளவன் அவர்களுடைய வேலையாக இருக்க முடியும். இவரே கூப்பிட்டு கேஸ் வாங்கி தர்றாரு. முறைச்சான், 2 தட்ட சொன்னேன், இன்னி கேஸ் வராது. ஆனால் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த ராஜீவ்காந்தி விடுவார? இது என்னது? இது குண்டர் சட்டத்தில் போயிட்டு வந்தவனுக்கு பாராட்டு விழா நடத்துறீங்க, இது என்னது? இது நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் அந்த ராஜீவ்காந்திக்கு கொடுத்த அந்த புகார், அது வீடியோ எவிடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்செயல். நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ஐஸ்கிரீம் பதிலாக வேறு அதிகாரி இருப்பார், எஃப்ஐஆர் பதிவு செய்ய போகிறாங்க. அந்த கூட இருந்த அத்தனை பேர் கேஸ் வாங்கணும் இல்லையா? திருமாவளவனே இவனை கேஸ் வாங்க வைக்கலாமா? உனக்காக அடித்து அவன் கேஸ் வாங்கணுமா? இதனால் தான் இவர்கள் அங்கே சிறைச்சாலைகளில் இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். இதற்காகத்தான் இந்த புள்ளி விவரங்கள் எடுக்கப்படுகின்றன. ஏன் இந்த கிரிமினல்ஸோட காஸ்டெல்லாம் எதுக்கு வாங்குறாங்கன்னா இது போன்ற செயல்களுக்காகத்தான். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டு ஏன் அந்த ஒரு சமூகம், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஏன் அதிக எண்ணிக்கையில் இங்கே இருக்கிறார்கள்? இந்தியாவிலே அதிகம். அது சமூக நீதி பேசும் ஒரு மாநிலத்தில் தாழ்த்தப்பட்டவர்களில் 3இல் 1 பகுதியினர் சிறையில் இருக்கிறார்கள் என்பது எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம். யோசிச்சு பாருங்கள். வேறு எந்த மாநிலத்திலும் பெரியார் கிடையாதுப்பா, இங்கே தான் பெரியார் இருக்கார். இங்கே தான் சமூக நீதி பேசுகிறோம். 100 வருஷமாக சமூக நீதி பேசுகிறோம். மற்றவங்களாம் லேட்டாக தான் பேச ஆரம்பித்தாங்க. 100 வருஷமாக சமூக நீதி பேசுகிற மாநிலத்தில் தலித்துகளை எங்கே வச்சுருக்கீங்க? ஜெயிலில் வச்சுருக்கீங்க நீங்கள். இதற்கு 2 திராவிட கட்சிகளும் வெட்கப்பட வேண்டும். அதிக நாள் தமிழகத்தை ஆண்டவர்கள் இந்த 2 கட்சிகளும் தான். அது அத்தனை பேரோட பொறுப்பு. இதை செய்ய வேண்டிய திருமாவளவனும் அவர்களை சிறைக்குள் தள்ளும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தான் வருத்தத்திற்குரிய விஷயம். சார், திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்துட்டு கோரிக்கை வச்சிருக்காரு, நவீன திருமண மண்டபம்லாம் கட்டி கொடுங்க, அதனால் பல பேர் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சேகர்பாபு அவர்களும் சொல்லியிருக்காரு சார். சில பேர் வந்து திட்டமிட்டு தடை வாங்கி வச்சுருக்காங்க, நாங்கள் மேல்முறையீடு போய் எப்படியாவது இந்த மக்களுக்காக நாங்கள் திருமண மண்டபத்தை கட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. நேற்றைக்கு அவையில் சோழிங்கநல்லூரின் திமுக எம்எல்ஏ திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஈசிஆரில் நிறைய கோயில் நிலம் இருக்குது, சும்மா தான் கிடக்குது, அங்கே கல்யாண மண்டபம் கட்டணும் என்று கோரிக்கை எழுப்பியிருக்கிறார். வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. சேகர்பாபு இதற்கு பதிலளித்து பேசும்போது, சில நல்ல மனது படைத்தவர்கள் ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு இதுபோல் திருமண மண்டபங்கள் கட்டுவதை தடுக்கிறார்கள். நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சட்ட ஆலோசனை செய்து விரைவில் திருமண மண்டபங்களை கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சேகர்பாபு செட்டிங் பண்ணி கேட்க வைத்த கேள்விதான் இது. இதனால் சேகர்பாபு என்ன லாபம் அடைந்தார் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக கோயில் துட்டில் கைய வையாத என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் நாங்கள் இதற்கு தடை விதிக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அசெம்பிளியில் ஒரு கேள்வி கேட்க விட்டா என்ன நடந்துடும்? சுப்ரீம் கோர்ட்டு கோயில் ஃபண்டை எடுத்து நீங்கள் இதை பண்ணலான்ட்டு பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த கேள்வியை கேட்டார், அல்லது அவரை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக இந்த கேள்வியை கேட்டாரா என்பது எனக்கு உள்ளபடியே தெரியவில்லை.
என்னென்னா அந்த சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ விட்டுலாம் கேள்வி கேட்க வச்சதெல்லாம் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் டெம்பிள் லேண்டு இருக்குது அப்படின்றது இருந்துட்டு போகுது. அந்த நிலத்தை வேறு ஏதாவது அந்த கோவிலுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள், கட்டுமானம் இல்லாமல் பயன்படுத்துங்கள். ரொம்ப எளிதாக நான் சொல்லணுன்னா, இப்போ ஈசிஆரில் ஒரு லேண்ட் இருக்குது, அந்த இடத்துல ஒரு எக்ஸிபிஷன், ஓப்பன் கிரவுண்ட், அதை பயன்படுத்தி ஒரு எக்ஸிபிஷன் ஏதாவது ஒன்று வச்சு அந்த இடத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல், செலவில்லாமல், கோயில் துட்டை எடுத்து செலவு பண்ணாமல் நீங்கள் அதை ஏதாவது பண்ணி அதில் வர வருவாயோ கோயிலில் சேர்த்து நீங்கள் அதை ஏன் பண்ணிட்டு போங்க. ஏன் கட்டணுன்றது, கட்டுமானத்திலேயே ஏன் இவ்வளவு குறியாக இருக்கிறீர்கள்? அண்டு இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் உட்பட பலர் சட்டப்பேரவையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலே அது சட்டம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி கிடையாது. சட்டப்பேரவையில் நாங்கள் கோவில் பணத்தை எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறோன்னு சொன்னால் அதை வைத்து நீங்கள் கல்யாண மண்டபம் கட்ட முடியாது. அதற்கென்று அரசாணை வெளியிட வேண்டும். அந்த கோவிலோட நிர்வாக குழு தீர்மானம் இயற்றி அதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அதற்கு பிறகு அரசாணை வெளியிட வேண்டும். அந்த அரசாணையின் அடிப்படையில் தான் எந்த கட்டுமானங்களாக இருந்தாலும் செய்ய முடியும். பட் வெறுமனே அறிவிப்பு வெளியிட்ட உடனே சட்டப்பேரவையில் அமைச்சர் அறிவித்து விட்டார்னு அந்த அடிப்படையிலேயே நிறைய கட்டுமானங்கள் தொடங்கப்பட்டன. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் கோர்ட்டு ஸ்டே பண்ணியிருக்கு. அதனால் இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது. எந்த டெம்பிள் துட்டுலையும் கை வைக்க சேகர்பாபுவால் முடியாது. அப்படியே அதை மீறி கையை வைக்கலான்னு சேகர்பாபு கையை நீட்டினார்னா இதுக்கென்றே இருக்கக்கூடிய கோவில் நில ஆர்வலர் ரமேஷ் போய் கேஸை போட்டு கையை மடக்கிடுவார். பார்த்து இறந்து போன யானைக்கு நினைவு மண்டபம் இதெல்லாம் எங்கே போய் சார் சொல்ல. சார் நம்மளாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்டா ஃபஸ்ட்டாவது பேனல் எழுதி அந்த ஓபி சீட்டு கொடுப்பாங்க. இப்போலாம் கம்ப்யூட்டரில் மாறிடுச்சு. அதை கொண்டு போய் நம்ம போய் டாக்டரை பார்ப்போம். டாக்டர் அங்கே உட்காந்து கம்ப்யூட்டரில் ஒன்று அடித்து மாத்திரை இடத்துல எழுதி கொடுப்பாங்க. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சார் அங்கே இதயவியல் துறையில் சார் இந்த கம்ப்யூட்டர் இல்லையா, அதனால் வந்துட்டு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இவங்களை கொண்டு போய் மருந்து மாத்திரை வாங்க போனால் ஏமா பேப்பர்லாம் எழுதி வரக்கூடாதுமா, இது எப்படிமா நான் தரது, கம்ப்யூட்டரில் எழுதிக்கார சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பிவிட்டாங்களா சார். படாதபாடு பட்டாங்களா இன்றைக்கி செய்தியில் வந்து சார். அது உண்மையிலே தினமலர் நாளேட்டை பாராட்ட வேண்டும். இது ஒரு சின்ன பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனை ப்ராக்டிக்கலாக ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள் ரொம்ப அதிகம். உங்கள் அம்மாலாம் இன்னும் உங்கள் அப்பாவுக்கு அரசு மருத்துவமனையில் தானே வாங்கிட்டு இருக்காங்க, ஸ்டான்லியில் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. நல்ல திட்டம் அது. ஏன் இது ரொம்ப நல்ல திட்டம்னு சொல்கிறேன்னா, இந்த வயதானவர்கள், ஏழைகள் பெரும்பாலும் பார்த்தா அந்த சீட்டெல்லாம் கரெக்டாக வச்சுருக்க மாட்டாங்க. என்னம்மா மருந்து எழுதி கொடுத்தான்னு கேட்டால் இருக்காது, சீட் இல்லைன்னுவாங்க. ஓகேவா? ஸோ அதன் காரணமாக இது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது மிக மிக சரியான திட்டம். இன்றைக்கி நிறைய இடங்களில் நானே போகிற இடத்துலலாம் எங்கேயுமே கையில் எழுதுறதே கிடையாது, எல்லாம் கம்ப்யூட்டரில் அடித்து தான் கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு பேஷண்ட் போகிறாருன்னா ஓபி சீட்டிலேருந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறாங்க. போன உடனே அந்த ஓபி சீட்டில் பேர் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிடுறாங்க. டாக்டரு என்ன மருந்துன்றதை என்ட்ரி பண்ண உடனே அந்த டிஸ்பென்சரியில் போய் அந்த QR கோடை காட்டின உடனே ஸ்கேன் ஆகி உனக்கு இந்த மருந்துன்றதை எடுத்து கொடுக்கணுன்றது தான் சிஸ்டம். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதய அறுவை சிகிச்சை செய்தவர்கள் எல்லாம் இன்னும் மருந்து வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட ரெக்கார்டு இன்னும் டிஜிட்டைஸ் பண்ணல. ஸோ அவங்க ரிவ்யூக்காக டாக்டர்கிட்ட போகும்போது இந்தாப்பா அந்த மருந்து அப்படின்ட்டு எழுதி கொடுக்குறாங்க. இதை எடுத்துக்கிட்டு இவங்க டிஸ்பென்சரி போனால் சீட்டெல்லாம் செல்லாதுன்றாங்க. இந்த மருத்துவர்களுக்கும் அவர்களை அலைக்கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, மருந்தாளுநர்களுக்கும் அவர்களை அலைக்கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இது ஒரு நிர்வாக கோளாறு. இந்த நிர்வாக கோளாறினால் ஏழை மக்கள் மிகவும் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்பதை மராத்தான் மாவீரர் புரிந்து கொண்டு தேவையான உத்தரவுகளை பிறப்பித்து இதை சரி செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு 10 டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எடுத்து போட்டு இதை செஞ்சிடலாம். டக்குன்னு டாக்டர்ஸ்க்கு ஒரு 2 சிஸ்டத்தை ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம், ஏற்பாடு செய்யலாம். அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்றதுக்காக. ஏன்னா இப்போ தினமலர் இதை ஹைலைட் பண்ணலன்னா நமக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்காது. ஸோ கரெக்டான ரிப்போர்ட்டிங் அது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பும். சுகாதாரத்துறை அமைச்சர் இட்லி கடைக்கெல்லாம் வந்துட்டு காசு போட்டு குழந்தைகளை கூட்டு போகிறாரு. ஒரு காசு போட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தா அவரோட துறை இது. அண்டு கூடுதலாக நேற்று மருத்துவத்துறையிலிருந்து ஒருவர் அழைத்திருந்தார். அந்த மடிப்பாக்கம் சிந்தன் என்று ஒரு திரு மாசு அவர்களுடைய உதவியாளர் என்று சொல்லியிருந்தோம். அவர் அந்த மடிப்பாக்கம் சிந்தன் என்பவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆஃபீஸ் பாயாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே மாசுவோடு சேர்ந்து மாசுவின் பிரதான அல்லக்கையாக பெயர் எடுத்து சுகாதாரத்துறையில் இவர் அன்றி ஒரு அணுவும் அசையாதான். பர்ச்சேஸ்லேருந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் வரைக்கும் எல்லாமே இவர் தானா. ஆக்சுவலி ஒரு மாசுக்கே தான் ஒரு டாக்டர் இல்லை அட்வொகேட் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அவருக்கே இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்றது தெரியாது. டாப் டு பாட்டம் திரு மடிப்பாக்கம் சிந்தன் தான் என்று கூறுகிறார்கள். ஆட்சி முடிய போது இனி அவ்வளோ நாள் அடிக்கிறாங்களே, அடிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். கரூர் விவகாரமாக இருக்கட்டும், கிட்னி முறைகேடாக இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கிற அசம்பிளி ப்ளஸ் இந்த தேர்தல் வரப்போகுது, பிரச்சாரங்கள் சூடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையிலங்க சார் ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்ற ஒரு துடிப்போடு இருக்குது சார் அசம்பிளி. கவனிச்சிங்களா? கவனித்தேன். சட்டப்பேரவையை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகச்சிறந்த உதாரணம். ரொம்ப இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி அழகாக பண்ணுறாங்க.
பயப்படுறாங்க ஆக்சுவலி திமுக இவங்களை எப்படிடா சமாளிக்கிறதுன்னு. இன்னொன்று, திரு பழனிசாமி அந்த இயல்பாக இருக்கக்கூடிய லீடர்ஷிப் ஸ்கில்லுனால பட்டுன்னு யாரோட ப்ராம்ப்டும் இல்லாமல் ரிப்ளை கொடுக்குறாரு. சிஎம்க்கு அதுதான் பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரியும். எழுதி வச்சே தப்பாக படிப்பார். பேப்பர் கொடுத்து அனுப்பணும். நேற்று பார்த்தீங்களா தான் படித்தார். 29/9 சம்பவம் நடந்தது 27. ஆமாம் 29/9 அன்னைக்கு அனுமதி கேட்டாங்கன்னு கொடுத்தாரா? ஆமாம் சார். அதனால தான் பார்த்தே தப்பாக படிப்பார். இவருக்கு பழனிசாமிக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ப்ராம்ப்ட் யாரும் இல்லாமல் பட்டுன்னு எக்ஸ்ட்ரம்போரா பேசக்கூடியவர், மனசுல இருந்து பேசக்கூடியவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, வீட்டில் சாக்கடை ஊற்றினப்போ அது சம்மந்தமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நெருப்பு யாரோ கேள்வி கேட்டதுக்கு இவங்க வீட்டில் ஊற்றின சும்மா இருப்பாங்களா அப்படின்னாரு. யோசிக்கவே இல்லைங்க, ஒரு துரைமுருகன் அனுமதி கொடுக்கலன்ட்டு ஏதோ சொல்லுவாங்க, இவங்க வீட்டில் ஊற்றல இல்லை, இவங்க வீட்டில் ஊற்றின சும்மா இருப்பாங்களா. அது மாதிரி எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரம்போரா தன்னெழுச்சியாக பதில் சொல்லக்கூடியவர். ஸோ நேற்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க. ஒரு ரொம்ப குறுகிய காலம் தான் நடக்கும், நீண்ட நாள் நடக்காது. இது ஃபஸ்ட் நாள் அந்த இரங்கல் தீர்மானம் அந்த முதல் நாள் ஒத்தி வச்சாங்களோ அதை விட்டுருங்க. நேற்று முதல் நாள் கருப்பு பேண்டு, இன்றைக்கி கரூரை பஞ்சாயத்தில் இருக்கிறதுன்னு போயிட்டாங்க. ரைட்டா? இன்று கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு பேட்ச் போட்டு இன்றைக்கி கிட்னி பஞ்சாயத்து இருக்கிறதுன்னு போயிருக்காங்க. நாளை அதை பற்றி விவாதிப்போம். ஸோ நேற்று போனார்கள். போய் இதை பற்றி பிரச்சனையை எப்படியும் எழுப்புவார். ஸோ அந்த 0 ஹவர்னு சொல்லுவாங்க, நேரமில்லா நேரம் என்று அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். 0 ஹவர். அந்த 0 ஹவரில் எதிர்க்கட்சிகள் ஒரு முக்கிய பிரச்சனையை எழுப்பினால் எதிர்க்கட்சிகள் பேசி முடித்த பிறகு ஆளும் தரப்பு அல்லது முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் மரபு. நேற்று இந்த பிரச்சனையை எழுப்புறதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் எழுந்திரிச்சு அவருடைய அறிக்கையை படிக்கிறார். இவங்க இதில் ஏதோ பெரிய திருகல் வேலை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்கு தான் மாற்றி பொய்யா புழுவிட்டுருக்காங்க. 2 ஆஸ்பெக்ட் நேற்று இந்த அவையோட விவாதங்கள் மற்றும் இந்த கரூர் சம்பவத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருப்பதை எல்லாவற்றையும் நாம் அலசி பார்த்தால் 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இதை மறைக்கிறதுக்கு பொய் மேலே பொய்யா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்று. அப்படி இல்லை என்றால் இவர்களுக்கு அரசு நடத்தவே தெரியவில்லை. இந்த அரசு நடத்தவே தெரியவில்லை என்பதை வலுவாக என்னால் சொல்ல முடியவில்லை. என்ன காரணம்னா, இதெல்லாம் டைம் டெஸ்டட் மெத்தட்ஸ். ஒரு கவர்மெண்ட்டுன்னு இருக்குன்னா பட்டுன்னு இதெல்லாம் எடுத்து இதற்கான பதில்களை சொல்ல வேண்டும் அப்படின்றது இயல்பாக காலமாக நடந்து வருவது. இதை பற்றி தெரிந்த காரணத்தால் தான் பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மடக்கி கேள்வியை எழுப்பிய போது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது பற்றி நான் பேசுவது முறையாக இருக்காது என்று அவர் எடுத்து செல்கிறார். அதுக்கப்புறம் ஏன்ப்பா இத்தனை அதிகாரி இறக்கி விட்டீங்க? அதற்கு பிறகு சட்டப்பேரவைக்கு செல்கிறீர்கள். சட்டப்பேரவையில் இந்த பொருள் விவாதிக்கப்பட்டே தீரும். அப்போது என்ன நடந்தது என்ற விவரங்கள் உங்கள் கையில் இருக்க வேண்டாமா? உடற்கூறாய்வு பஞ்சாயத்துக்கு வரும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி மொத்தம் 11 டேபிள்கள் அங்கே இருந்தன, அதில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. ஏற்கனவே 3 டேபிள்கள் இருந்தன, 8 டேபிள்கள் கூடுதலாக போடப்பட்டன ரகுபதி சொல்கிறார். இந்த துறைக்கு பொறுப்பான திரு மாசு அவர்கள் எழுந்து 5 டேபிள்கள் போடப்பட்டன சொல்கிறார். மொத்தம் இப்போ எத்தனை தான் டேபிள்? இது எப்படி தப்பாகும் நம்பரு? ஸோ அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? முன்னுக்கு பின் முரணான பதில்களை சொல்றாரு. கூடுதல் டிஜிபி 500 போலீஸ்னு சொல்றாரு. இவர் நேற்று 600 சொச்சம் போலீஸ் 66. அண்ட் எடப்பாடி பழனிசாமி அங்கே ஒரு போலீஸ் இல்லையே, நான் டிவியில் பார்த்தேன், ஒரு போலீஸை கூட காணான் என்று கூறுகிறார். அது டிஜிபி அவர்லாம் சார் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு, இத்தனை போலீஸ்க்கு இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு 500 போலீஸ்னு கரெக்டாக சொன்னார். இங்கே 606ன்றாங்க. எப்படி தப்பாவது இந்த டேட்டா? இன்னொன்று, சும்மா வாயில் நீ போலீஸை டிப்ளாய் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்துக்கு அனுமதி கேட்குறோம் இல்லையா? வழக்கமாக அனுமதி கேட்கணும்ல. இந்த இடத்துல போராட்டம் நடத்துக்கு அனுமதி கேட்குறோன்னா இவ்வளோ பேரை டிப்ளாய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏஆருக்கு ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ்க்கு எழுதி அந்த கமாண்டன்ட்டு அந்த ரெக்கார்டை எழுதி வச்சுட்டு, அப்பா இங்கே உங்களுக்கெல்லாம் இந்த பந்தோபஸ்த் டியூட்டின்னு போட்டு பேர் நம்பரு மொபைல் நம்பர் போட்டு எழுதி அனுப்புகிறாங்க. அதே போல் வாகனங்களை டிப்ளாய் பண்ணுறதுனா பேர் நம்பர் எழுதி காலையில் டியூட்டி போட்டுருவாங்க. காலையில் முத நாளே போட்டுருவாங்க டியூட்டி. அப்போ அந்த லிஸ்ட்டை வெளியிடலாம்ல சார்? நான் இதுக்கு சொல்கிறேன்னா, அந்த லிஸ்ட்டை வெளியிடணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஆஃபிஷியல் டாக்குமெண்ட், வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ எவ்வளோ பேர் டிப்ளாய் பண்ணியிருக்கீங்கன்ற ரெக்கார்டு உங்களுக்கு இருக்கும். அந்த நம்பர் எப்படி தப்பாகுன்றேன்? 500 எப்படி 606 ஆகும்? இல்லை, நான் நினைக்கிறேன் சார், ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. அதனால தான் அந்த நம்பர்ஸை சொல்ல முடியாமல் முன்னுக்கு பின் முரணாக சொல்லிட்டு இருக்காங்களோ. கம்மியாக போட்டாலும் நீங்கள் கம்மியாக போட்டதை சொல்லி தாம்மா ஆகணும். உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரிக்கிறார். நாளைக்கு யார் இந்த கம்மி நம்பரை சொன்னதோ இல்லை மாற்றி நம்பரை சொன்னதோ சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்க போகுது. 8 டேபிளா 11 டேபிளான்றது சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்க தான் போகுது. இன்னொன்று, இப்படி மாற்றி சொல்வதால் நீங்கள் மக்கள் மன்றத்தில் மேலும் அம்பலமாகி கொண்டிருக்கிறீர்கள். சுப்ரீம் கோர்ட்லையும் இதே தான் சார் 600 தான் சார் சொன்னாங்க. அப்போ ஒரு கூடுதல் டிஜிபி எப்படி 500 என்கிறார்? எங்கிருந்து வந்தது அந்த எண் 500? அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு டிஜி கையில் டீட்டெயில்ஸோட தான் பேசினார். அரௌண்ட் 524ன்னு அவர் சொன்னதாக நினைவு எனக்கு. அந்த நம்பர் எப்படி 606 மாறும்? பக்கத்தில் டிராஃபிக் கான்ஸ்டபிள்லாம் சேர்த்துட்டீங்களா டியூட்டிக்கு? ஏதோ தப்பு பண்ணுறீங்க நீங்கள்.
நீங்கள் உங்கள் பதட்டத்தை வெளிப்படுத்தி மக்கள் மட்டத்தில் அம்பலமாகி கொண்டிருக்கிறீர்கள். விஜய் மீது கொலைப்பழி சுமத்தலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள். இன்று அந்த கொலைப்பழி உங்கள் மீது சுமத்தப்படுகிறது. ஏன் இவங்க பதறாங்கன்ட்டு தான் எல்லாரும் கேட்கிறார்கள். இன்னொன்று சார், எதற்காக நீங்கள் நள்ளிரவிலே உடற்கூறாய்வு பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அங்கே பாடிஸ் எல்லாம் வச்சு பாதுகாக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை, அதனால நாங்கள் உடற்கூறாய்வு பண்ணோம் நைட்டா. அதுவும் எத்தனை மணில இருந்துன்னா சார், நள்ளிரவு 1:47 மணிலேருந்து பிற்பகல் 1:10 வரைக்கும் 12 மணி நேரம் நடந்துகிட்டே இருந்துருக்கு சார். சரி, இவர் சொல்கிறது ஏதாவது லாஜிக்கலாக இருக்கா? இருக்கிறதுலே டஃப்பு ஃபாரன்சிக் டாக்டர்ஸை பிடிக்கிறது, ரைட்டா? ஃபாரன்சிக் டாக்டர்ஸை பக்கத்து மாவட்டத்திலேருந்துலாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. ஐஸ் பொட்டி கிடைக்காதாப்பா? ஒன்று. இன்னொன்று, மார்ச்சரிக்கு போயிருக்கியா? போயிருக்கு சார். எப்படி வச்சுருப்பாங்க பாடியை? பக்கத்தில் அப்படியே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, ரைட்டா? மார்ச்சோரியில் ஏசி இருக்குமா? இருக்குது சார். இருக்கும். அப்போ மார்ச்சோரின்றது இப்படி ஒரு ஹால், கரெக்டாக? இந்த ஹாலில் ரேக்கில் வச்சுருப்பாங்க, ரைட்டா? பாதுகாக்கிறதுக்கான வசதி. இவ்வளோ பெரிய ரூமு மார்ச்சோரி, இது உள்ள ரேக் இருக்கும். அங்கே என்ன 200 பாடி அடுக்கி வச்சுருக்காங்களா? எப்படி இடம்லாம் போகும்? என்ன பதில் இது? எந்த மார்ச்சோரிக்கு போயிருக்க நீ? திருநெல்வேலி ஜிஹெச்சில் மார்ச்சோரிக்கு போயிருக்க, ரைட்டா? இவ்வளோ பெருசு இருக்குமா ஹாலு? இருக்குது சார். இருக்கும். ஒரு 30 பாடி வைக்கலாமா? 30 பாடி வைக்கலாம். ஒரு மிக பழைய மருத்துவமனையான திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலேயே 30 பாடி வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னா, புதிதாக கட்டப்பட்ட கரூர் மருத்துவமனையில் எப்படி இடம் இல்லாமல் போகும்? இன்னைக்கு கட்டி கொண்டிருக்கக்கூடிய, கட்டி முடிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் எல்லாவற்றிலும் லோடு அதிகமாக வருன்றதை எதிர்பார்த்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு தாங்குற மாதிரி பிளான் பண்ணி கட்டுறாங்க. எப்படி 40 பாடி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எப்படி போகும்? பக்கத்தில் இருக்க மாவட்டத்தில் கொண்டு போய் எரிக்கிறாங்களே, அங்கே போய் வைக்க வேண்டியதானே? அதுக்கு கூட நான் போகல. எரிக்கிறதுக்கு நீங்கள் பக்கத்து மாவட்டத்துக்கு போகிறீங்க, கரெக்ட். நாமக்கல் ஜிஹெச்சில் வைக்கலாம், திருச்சி ஜிஹெச்சில் வைக்கலாம். நான் அதுக்குள்ளே போக விரும்பல. எப்படி வசதி இல்லைன்னு எப்படி சார் சொல்கிறீங்க? புது ஹாஸ்பிட்டல் சார் அது. நான் போயிருக்கேன். கரூரில் கஸ்டடி எடுத்தாங்களா என்ன? பெருசாக கட்டியிருக்காங்க, பிரமாதமாக இருக்கும் ஹாஸ்பிட்டலு. எப்படி வசதி இல்லாமல் போகும்? சிபிஐ இந்த கேள்வியை கேட்பாங்கல்ல சார்? கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு முதல்வர் இதை சட்டப்பேரவையில் சொல்லலாமா? நள்ளிரவில் எதற்காக போஸ்ட்மார்ட்டம் செய்தீர்கள் என்ற கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வில்சன் என்ன சொன்னார்? ஏன் நைட்டு பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, உறவினர்கள்லாம் உடலை கொடுங்கள் என்று எங்களை தொல்லை செய்தார்கள், அதனால் நாங்கள் இரவில் உடற்கூறாய்வு செய்தோம் சொன்னாரா? இவர் என்ன சொல்கிறாரு? கோஆர்டினேஷன் இல்லை, உண்மையை மட்டும்தான் சார் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியும். ஒருவேளை பொய்யா இருந்தால் எல்லாரும் மாற்றி தானே சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஒரு முதல்வர் உடல்களை வைக்க வசதி இல்லைன்னு எப்படிப்பா சொல்லலாம்? எப்படிப்பா கரூர் ஜிஹெச்சில் வசதி இல்லாமல் போகும்? அதுவும் நார்த் இந்தியா தான் சரியில்லை, உட்கட்டமைப்பு இல்லை, மருத்துவமனைலாம் சரியில்லை சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் இப்படி சொல்லலாமாங்க சார்? இன்னும் நான் போய் பார்த்தா தெரிஞ்சு போயிடுமே, எப்படி 30 உடல் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போது இவர்கள் சொல்லும் எந்த காரணமும் நள்ளிரவில் உடற்கூறாய்வு செய்ததற்கான காரணம் இல்லை. புரியுதா? எடப்பாடி பழனிசாமி வரும்போது அங்கே பாடி இருக்கக்கூடாதுன்றது தான் உண்மையான காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக? இவங்க கொலை பண்ணிட்டாங்க, கழுத்தணிச்சு கொண்டாங்க, விஷம் வச்சு கொண்டாங்க, அதை மறைக்கிறதுக்கு தான் வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த பிரச்சனையை உறவினர்களிடம் உடலை கொடுத்து அவர்களை அதை எரிக்க வைத்து இந்த பிரச்சனையை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்க வேண்டும் என்பதில் நீங்கள் முனைப்பு காட்டினீர்கள் இல்லையா? ஆனால் அப்படி நீங்கள் செய்தது சட்டவிரோதமாக இல்லையா? இப்போ மீண்டும் இரவில் ஏன் உடற்கூறாய்வு செய்தீர்கள் என்ற கேள்வி எழும்போது உங்களிடம் பதில் இல்லையே. மாற்றி பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என்னென்னா, அசம்பிளியும் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறதுல எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிறாருன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. இதுவும் ஒரு உதாரணம். செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் விக்னேஷ் என்கிற விக்னான்ற ஒருத்தனை அடிச்சு கொள்றாங்க போலீஸ். உங்களுடைய உளவுத்துறை சொல்கிறது அது கஸ்டோடியல் டெத்துன்னு. அப்போது அருட்தந்தை தான் உளவுத்துறை தலைவராக இருந்தார். சென்னை மாநகர ஆணையர் அவன் வாந்தி எடுத்து செத்தான்னு சொல்கிறாரு. அது அசம்பிளியில் படிக்கிறீங்க. இவருக்கு ஆளுமை திறன் இல்லாத ஒரு தலைவர் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஒரு நாள் கழித்து உடம்புல போஸ்ட்மார்ட்டத்தில் 24 காயம் இருக்குன்னு வந்த உடனே கூசாமல் அதையும் பேசுகிறாரு. ஏன்டே என்னை பொய் சொல்ல வச்சிட்டிங்களேடா அசம்பிளியில், நான் ஒரு முதலமைச்சர், இப்படி போய் என்ன பொய் சொல்ல வச்சுட்டிங்களேன்னு கோவம் வரணுமா வேணாமா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே சார், தமிழக மக்கள் அவர் மக்கள் அப்பான்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய மக்களுக்கு எதிர்காலத்தில் இது நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல. அதோட நீச்சி தான் கரூர் விவகாரம். அப்படி உங்களை பொய் சொல்ல வைத்த நபரை காவல்துறையின் தலைவராக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் என்ன முதல்வர்? சங்கர் ஜிவெல்லாம் வேலையில் இருந்துருக்கூடாது. யூ ஒர்க் அண்டர் தி ப்ளஷர் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் அசம்பிளியில் பொய் சொல்ல வைக்கிறேன்னா என்ன அதிகாரி நீ? அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன இருக்கிறத செக் பண்ணிட்டு தானே அசம்பிளியில் ப்ரீஃப் பண்ணணும். வராமல் ஒரு அதிகாரி. இன்னொன்று, மற்றவங்களை விடுங்க, சங்கர் ஜிவாலுக்கு தெரியல, அச்சு தான் கொண்டாங்கன்னு தெரியல, ஊருக்கே தெரியுது. போஸ்ட்மார்ட்டத்தில் மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா? என்ன தைரியம்னு தெரியல. இன்னைக்கு முடிக்கணும் இந்த பிரச்சனையை. இப்படி ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் அலங்கோலமாக இவர்கள் அசம்பிளியில் அம்பலப்படுறாங்க, தெரியுதா? அடுத்து நீங்கன்னு கேட்டீங்கல்ல சார், நம்ம எல்லாருமே கேள்வி கேட்டோம். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல, அதுக்கு மட்டும் ஏன் போகல அப்படின்னு கேட்டதுக்கு அமைச்சர்கள் போனாங்க. இத்தனைக்கு அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க
இவங்க வந்து அப்பாவி மக்கள் போய் வந்து பலியாயிட்டாங்க. இப்போ எதுக்கே 10 லட்சம் ரூபா கொடுத்த? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கும் 10 லட்சம், அப்பாவி மக்களுக்கும் 10 லட்சம், என்ன லாஜிக் இது? இன்னொன்று, இவர் முதல்வராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்றது நான் பல முறை சொல்லியிருக்கேன், கவனிச்சியா? கள்ளச்சாராயம் குடிச்சு தான் செத்தாங்கன்றத பெருமையாக சொல்லிக்கிறீங்க அசெம்பிளியில். அவன் கள்ளச்சாராயம் சாவு போகிறன்னு தெரிஞ்சாப்பா குடிச்சான்? இது உங்கள் ஆட்சிக்கான அவமானம் இல்லையா? நீங்கள் போலீஸ்க்கு மந்திரி, உங்களோட கையாளாகத்தனத்தினால தான் கள்ளச்சாராயம் விற்கப்படுது இல்லையா? நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சிருந்தீங்கன்னா கள்ளச்சாராயம் எப்படி கிடைக்குது? அதுவும் 20 வருஷமா இல்லாத கள்ளச்சாராயம். 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரே ஒரு கள்ளச்சாராய சாவு இல்லை, ஒரு சாவு இல்லை. கடைசியாக 2003ஆம் ஆண்டு கடலூரில் நடைபெற்றது என்று நினைவு. 21 பேர் இறந்தார்கள். அருட்தந்தை தான் எஸ்பி. அதற்கு பிறகு ஒரு சாவு கிடையாது. அதிமுக ஆட்சியில் ஒழிக்கப்பட்ட கள்ளச்சாராயம் எப்படி திமுக ஆட்சியில் முளைத்தது என்ற கோபம் முதல்வருக்கு வந்திருக்க வேண்டாமா? இது பெருமையா சொல்றீங்க. உடனே தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு நீங்கள் போனீர்களா? சரிங்க, அதிமுக ஒழுங்கா ஆட்சி பண்ணல, அவங்க தப்பு பண்ணாங்க, அதுக்கு தாங்க உங்களை ஆட்சிக்கு வச்சிருக்காங்க. அவங்க பண்ண தப்பு நீங்க காரணம் காமிக்கிறீங்க, அதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க ஏன் பண்ணலன்ட்டு இப்போ அவங்க கேட்குறாங்க. இதுக்கு அது பதிலா எடப்பாடி பழனிசாமி அழகாக ஒரு கேள்வி எழுப்புறாரு. 4 மாவட்டத்தில் கூட்டம் நடக்குது. 4 மாவட்டத்திலையும் ஏற்படாத அசம்பாவிதம் கரூரில் எப்படி ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது? நீங்கள் ஒழுங்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்பதுதான் அவர் எழுப்பும் கேள்வி. சார், அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருனாங்க சார், நீங்கள் காவல்துறையை குற்றம் சாட்டுறீங்க, ஆனால் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது தாவேகாவோட தலைவர் திரு விஜய் அவர்களே காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாருன்னு சொல்கிறாரு. அது சரியான விமர்சனம் தான், சரியான விமர்சனம் தான். நீ ஏன் காவல்துறை குறை சொல்கிற? சம்பவத்துக்கு காரணமானவர், சம்பவத்தின் மையப்புள்ளியாக இருக்கிறவரே காவல்துறைக்கு நன்றி சொன்னார், சல்யூட்டுன்னு சொல்லிட்டு தான் பேச்சை தொடங்கினார். சரிதானே? அது இதுக்கு தான் மீண்டும் மீண்டும் விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி கொண்டிருக்கு. ஏன்னாங்க சார், ஏற்கனவே அஜித் விவகாரமாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் கூட ஒரு அதிகாரி இருக்காங்க, அதுக்கப்புறமா துப்புரவு பணியாளர்கள் விவகாரத்துலேயும் அதிகாரிகள் காவல்துறை எப்படி நடந்துக்குச்சுன்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு எப்படி சார் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க மனசு வருது? அதனால தான் விஜய் அவர்கள் அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காவல்துறை எப்போதும் ஆளுங்கட்சிக்காகத்தான் வேலை செய்யும். ரொம்ப இண்டிபெண்ட்டாக நியூட்ரலாக சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்ற காவல்துறை எல்லாம் மலையேறி போய்விட்டது. இல்லை, அதுவும் திமுக ஆட்சியில் காவல்துறை முழுக்க முழுக்க கூலிப்படையாக மாறிவிட்டது. இவனை புடினா பிடிக்கிறது, அவனை உடுனா விடுறது, முழுக்க முழுக்க இந்த ஆட்சியில் கூலிப்படையாக காவல்துறை மாறி இருக்கிறது. நீங்கள் தான் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக சென்னையிலே ஒரு நிகழ்ச்சி நடத்தி காவல்துறையோட கஸ்டடியில் 21 பேர் செத்தார்கள், அவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்துவிட்டு அந்த குடும்பத்தினரெல்லாம் மேடை ஏற்றி ஆறுதல் சொன்னீர்கள். அப்போ இந்த காவல்துறை உங்களுக்கு எப்படி சார் நல்லது பண்ணும்? இது தெரிய வேணாமா? நல்லதே பண்ணாலும் அக்னாலேஜ் பண்ணக்கூடாது. அவங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க. சரி, இதே காவல்துறை உங்கள் நிர்வாகிகளை டெய்லி இன்டர்வியூ வச்சுதா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எளிதாக கொடுத்தாங்களா? நீதிமன்றத்தை அணுகி தானே நீங்கள் அனுமதி வாங்கினீங்க. இந்த காவல்துறை தானே உங்கள் நிர்வாகிகளை அலக்கழிச்சது. எப்படி சார் நான் வாய் வருது உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு? அதான் சொல்கிறார் பார்த்தீங்களா? உங்களுக்காக இருக்கணுமோ போலீஸை குறை சொல்கிற பார்த்தீங்களா? அவர் போலீஸுக்கு சல்யூட் டெஸ்ட் தான் தொடங்கினார். எல்லா இடத்துலையும் இதை தான் சார் சொல்கிறாங்க, கோர்ட்டில் அதை தான் சொல்கிறாங்க, ப்ரெஸ் மீட்டில் அதை தான் சொல்கிறாங்க, இன்னைக்கு அசம்பிளிலேயும் அதை தான் சொல்கிறாங்க. பேசுவாங்க தான். தான் உதிர்க்க போகும் வார்த்தை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல அவர் ஃபியூச்சரில் கவனமாக இருக்கணும். அந்த அரசியல் ராஜகுரு ப்ரோ, போலீஸ் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க ப்ரோ. அரசு இயந்திரமாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்னதை முதலமைச்சர் கரெக்டாக சொல்லிட்டார் சார். விஜய் அவர்கள் 7 மணி நேரம் தாமதம் வந்ததுக்கு காரணம் தான் இந்த கரூர் சம்பவத்தில் அவங்க இறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 27/9/2025 அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையிலிருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. 12 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி. கரெக்டா? 10:05 வந்தாரா விஜய்? 11:55 வந்தாரா? என்ன தப்பு இருக்குதுல்ல? கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே வந்துட்டாரு. அப்புறம் என்ன? ஆனால் அங்கே மக்கள் காலை 8 மணி முதல் கூடிக்கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுக்கு குடித நீர் வசதி இல்லை. சொன்னார் சிஎம், குடிக்க தண்ணி கூட வைக்காம இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துறிய, உனக்கு அனுமதி ரத்துன்னு சொல்லுங்க. அதுக்கு தானே சார் உங்ககிட்ட அனுமதி கேட்குறது. ஒரு உளவுத்துறைன்னு வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய மிஷினரி வச்சுருக்கீங்க. இந்த அம்மா கேட்டுச்சே, கரூரை சேர்ந்த அம்மா, இந்த இடத்துல இந்த கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு போலீஸ்காரன் கூடவா தெரியல, கரூர் போலீஸ்காரன் ஒருத்தனு கூடவா தெரியல அப்படின்ட்டு கேட்டுச்சே. உங்களுக்கு தெரியாதா? நேரம் ஆகுது. இன்னொன்று, இதெல்லாம் டைம் டெஸ்டட் மெத்தட்ஸு. இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது, அப்போ விஜய் கூட இவ்வளோ கூட்டம் வரும். இன்னொன்று, விஜய்க்கு கூடவே வண்டியில் 200 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, 200 பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. ரைட்டா? அவங்க அங்கங்கேயே வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வர போகிறாங்க. கரெக்டாக? அப்போ இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது.
அதுவும் வந்து சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும்? வேலுசாமிபுரம் போன்ற ஒரு கோழி கழுத்தில் இவ்வளவு பேர் வந்து இணைந்தால் என்ன நடக்கும்? இதை அசஸ் பண்ணலன்னா நீங்கள் என்ன போலீஸ் வச்சுருக்கீங்க? இதைத்தாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஜனவரி மாதம் எங்கள் கட்சியோட நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டபோது நெருக்கடியான இடம், அனுமதி தர முடியாது என்று மறுத்த நீங்கள் இங்கே ஏன் அனுமதி தந்தீர்கள்? என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? இதற்கு பிறகு முதல்வர் அவர்கள் இதுக்குன்னே வச்சுருக்காங்கல்ல வாலி, தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் அந்த புலனாய்வு குழுவில் இடம்பெறக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, மனது வருத்தமாக இருக்கிறதுன்னு சொன்ன உடனே இவர் இது குறித்து மேல்முறையீடு செய்யலாமா என்று நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் வாங்கின அடிலாம் 10 போல இருக்குது, திருப்பி 2 அடி வாங்கணும்னு போகிறாங்க. கிட்டத்தட்ட அசெம்பிளியில் உச்சநீதிமன்றம் தமிழின விரோத உச்சநீதிமன்றம் என்பதை நிறுவும் துணியில் தான் நேற்று விவாதம் நடைபெற்று. தம்பி, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, ஏன் சிபிஐக்கு மாத்திரம் அப்படின்றது. மக்களுக்கு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மேலே நம்பிக்கை வரணும். ஏற்கனவே நிறைய அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் அரசியல் பின்புலம் வாய்ந்த இந்த வழக்கில் நிறைய பேசிவிட்டார்கள். அதனால் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஸோ மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் சிபிஐ விசாரணை மாற்றினதுக்கான காரணம்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்போது தமிழகத்தை சேர்ந்த தமிழ் மாநிலத்தை சொந்த மாநிலமாக கொண்ட அதிகாரிகளை இதில் நியமித்தால் இவர் ஆளுங்கட்சிக்கு சொந்தக்காரரு, இவர் திமுகவுக்கு வேண்டப்பட்டவர் என்ற குற்றச்சாட்டுகள் எழும். வட இந்தியாவையோ அல்லது வேறு மாநிலத்தை சேர்ந்த தமிழக காடர் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தால் அவர்கள் இந்த மண்ணை சேராதவர்களாக இருப்பதால் அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் விருப்பு வெறுப்பின்றி விசாரணை நடத்துவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த நிபந்தனையை விதித்ததே தவிர தமிழெல்லாம் சரியாக விசாரிக்க மாட்டான் என்ற பொருள் அல்ல. ஆனால் அவர் அப்படி தான் சார் குறிப்பிட்டார். அப்படி தான் உருட்டுறாங்க, இது திரிக்கிறது. யார் இந்த வின்சன் இந்த ஐடியா கொடுத்துருப்பார்? அவர் பில் போடணும்ல தலைவரை இப்படியா இருக்குன்ட்டு. அவர் நம்பி உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கே என்ன கதி, இன்னும் சட்டப்பேரவையில் வேற. தம்பி, அந்த 3 வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் வந்ததல்லவா, 3 வழக்குகளுக்கும் சேர்த்து 1.5 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஜின்னா, அப்பாட்டக ரவீந்திரன், அவர்களுடைய ஜூனியர்ஸ், அதிகாரிகள். இதுக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, கிட்னி, இந்த தாவைக்கு போய் 3 நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடி போய் தமிழ்நாடு ஹவுஸில் தங்கி சிங்வி கூட டிஸ்கஷன், ரோஹத்கி கூட டிஸ்கஷன், சித்தார்த்தாவே கூட டிஸ்கஷன், சித்தார்த்த லுத்ரா கூட டிஸ்கஷன். 3 நாள் அங்கே தங்கி 1.5 கோடி ரூபாப்பா. யார் உங்களெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் அப்பீல் போக சொன்னது? யார்? கிட்னி மேட்டில் எதுக்கு அப்பீல் போகிறீங்க? இல்லை, எந்த மக்களாவது வந்து போராட்டம் நடத்தினாங்களா? அப்படி முழுக்க இன்றைய அரசில் எல்லா முடிவுகளையும் எடுப்பது அல்வா அதிகாரி மற்றும் அருட்தந்தை. துப்புரவு பணியாளர்களுக்கு காசு இல்லைன்றாங்க, ஒரு 10,000 ரூபாய் அதிகம் இல்லைன்றாங்க. இதுக்கு மட்டும் எப்படி சார் இவ்வளோ காசு இருக்கு? யார் வீட்டு காசு? அம்மா உணவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிஎஃப் எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் மேல்முறையீடு பண்ணுறாங்க. அவ்வளவு பணம், மக்கள் பணம் வெட்டியாக செலவு செய்யப்படுது. 2 அதிகாரிகளோட வரட்டு ஈகோவினால் தமிழகம் தொடர்ந்து பின்னடைவுகளையும் சிக்கல்களையும் சந்தித்து கொண்டு இருக்கிறது. நேற்று இந்த அதிகாரிகளை டிஃபெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரியா? அதிகாரியை தப்பு சொல்லாத, என்ன மீறி நீ அதிகாரி அடி. விஜய் அவர்கள்லாம் சல்யூட்லாம் சொல்லலை சார், என்னை கொண்டு வந்து விட்டீங்க, அவங்க இல்லையே நான் வந்திருக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கு நன்றி சொன்னார். இவர் சல்யூட்லாம் சொல்லுவார் சார். அதுவே விஜய் சொல்லியிருக்க கூடாதுன்றது தான். இன்னொன்று, அவர் சிஎம் சொன்னது மாதிரி சிஎம் சொன்னதோட பொருளை எடுத்துக்கலாம், எக்ஸாக்டாக வேர்டுக்குள்ளே போவேணாம். சிஎம் சொன்னதோட பொருள் போலீஸ்க்கு நன்றி சொல்லிட்டு தான் அவர் பேச்சையே தொடங்குறாருன்றாரு. எதுக்கு இதெல்லாம்? நான் ஒரு இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே முடியாது. ஏன் எப்படி? அதுவே ஒழுங்கான ஏற்பாடு கிடையாது இல்லையா? ஒழுங்காக ஏற்பாடு பண்ணி வண்டி சல்லுன்னு வந்து நிற்கணும். சார், கரூர் விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பிளாக் கலரில் பேட்ச் கட்டிட்டு போகிறாங்க சார். என்ன உங்களுக்குலாம் பிபியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு சார். அவர் கிண்டல் செய்வது போல பேசுகிறார். அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் சிறை கைதிகளுக்கு தான் இப்படி அடையாளம் கொடுக்கப்படும் என்று அவர் பேசுகிறார். அதிமுக விரித்த வலையில் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் அந்த பேட்சை பற்றி பேசாமல் இருந்தீங்கன்னா அது பெரிய அளவில் செய்தியாக இருக்காது. ஏதோ கருப்பு பேட்ச் அணிஞ்சிட்டு வந்தாங்கன்றது மாதிரி போயிருக்கும். இவங்க இது மாதிரி 2 பேரும் பேசி அதுதான் நேற்று விவாத பொருளாச்சு. கருப்பு பேட்ஜு வந்த உடனே உங்களுக்கு பிபியான்ட்டு அதிக பிரசங்கி அப்பா அவர்கள் கேட்டதற்கு பழனிசாமி நேற்று வந்த உடனே அறிக்கை மூலமாக பதிலளித்து விட்டார். ஆமாம், எங்களுக்கு ரத்த அழுத்தம் தான், உயர் ரத்த அழுத்தம். இப்படி ஒரு அலங்கோல ஆட்சி நடைபெறுகிறதே என்பதை கண்டு எங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம். ஸோ ஏடிஎம்கே இஸ் பிளேயிங் ரியலி வெல், நல்லா ப்ளே பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா கரூரில் இறந்தவங்களை அவமதிக்கிற மாதிரி தானே சார்? ஆமாம், இன்சென்சிட்டிவ்ங்க. இதோட சென்சிட்டிவிட்டி புரியல. அவர் எடப்பாடி பழனிசாமி இஸ் ஜஸ்ட் கில்லிங் இட். 41 அப்பாவி உயிர்கள், அவர்கள் தமிழர்கள் இல்லையா? 41 அப்பாவி உயிர்கள், 41 அப்பாவி உயிர்கள்னு மீண்டும் மீண்டும் அதை சொல்லி மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க இந்த மாதிரி பிபியா கைதி மாதிரி இருக்குது இப்படிலாம் சொல்லி சொல்லி அந்த உயிர்களை இவங்க இழிவுபடுத்துகிறாங்கன்றதை இவங்க உணர மாட்டுறாங்க.
இவங்களுக்கு ஏடிஎம்கே மொக்க பண்ணுன்றது மட்டும்தான் மாடையில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மொக்க பண்ணுறதன் மூலமாக அந்த 41 பேரை இன்சல்ட் பண்ணுறோன்றதை இவங்க புரிஞ்சுக்கல. இவர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அப்பாவி உயிர்கள் 41 அப்பாவி உயிர்கள்ன்றதை மீண்டும் மீண்டும் சொல்கிறார். இன்னொன்று, இது அவ்வளவு எளிதில் தமிழகம் இந்த 41 மரணங்களை மறக்கப் போவதில்லை. ஸோ இவர்களும் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து லுக் நேத்தே அசம்பிளியில் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி ஃபுல்லாக பேச விட்டுட்டு, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு எல்லாத்துக்கும் எங்களால் பதில் சொல்ல முடியுங்க, ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அவை அதை விவாதிப்பது பொருத்தமாக இருக்காது. முடிஞ்சு சொல்லிட்டு போ. இன்னொன்று உங்கள் கையில் இல்லை. இப்போ நான் உனக்கு பதில் சொல்கிறேன் பார்க்குறியான்னு சொல்லி மாட்டிக்கிறீங்க பாஸ். நீங்கள் மாலதி சொன்னது மாதிரி பொய்யை தான் நீங்கள் திருப்பி சொல்லி மீண்டும் எக்ஸ்போஸ் ஆகிட்ருக்கீங்க. அப்போ நாளைக்கு முதலமைச்சரையும் கூப்பிடுவாங்க சார் விசாரிக்க? முதலமைச்சருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வராது. முதலமைச்சருக்கு எழுதி கொடுத்த அதிகாரிகள் எல்லாம் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள். இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிற பொய்யத்தானே நம்ம இப்போ அரை மணி நேரமாக விவாதிச்சுட்டு இருக்கோம். இப்போ மீண்டும் இதை விவாத பொருளாக்குறீங்களா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். கருணாநிதி இது தான்ப்பா செஞ்சுருப்பார். மாண்புமிகு உச்சநீதிமன்றமே நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருப்பதால் இந்த அவை இதை விவாதிப்பது சரியாக இருக்காது. விசாரணை முடிந்த பிறகு நாம் இதை பேசுவது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஏடிஎம்கே ஆமாம் இல்லை நம்மளும் எழுப்பியிருக்கக்கூடாதுன்னு போயிருப்பாங்க. கரெக்டாக? அந்த 41 பேருக்கு முந்தின நாள் அஞ்சலி செலுத்தினாங்க. ஆமாம் சார், முன்னாடி 41 பேருக்கு நேற்றைக்கு முந்தின அஞ்சலி செலுத்தினார்கள் அல்லவா? அதோடு முடிச்சிடணும். அதை இன்னொன்று, நீ தப்புன்ட்ட பஸ்ஸு. அந்த தப்பு திருப்பி டிஸ்கஸ் பண்ணணும். உன் தப்பு நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. தொடவே கூடாது இந்த சப்ஜெக்டை. புரியுதா? உன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் தொடவே கூடாது. எல்லா தப்பும் இப்போ எக்ஸ்போஸ் ஆகுதா? மாசு ஒன்று சொல்கிறாரு, ரகுபதி ஒன்று சொல்கிறாரு, மின்சாரத்தை பிடுங்கினாங்கன்ட்டு சிஎம் சொல்கிறாரு, மின்சாரத்தை பிடுங்கவே இல்லைன்ட்டு உங்கள் அதிகாரி சொல்கிறாங்க. ஒன்று நமக்கு தெரியலன்னா அதை பேசவே கூடாது சார். தொடாது பாஸ், இது சென்சிட்டிவான சப்ஜெக்ட். இன்னொன்று, இந்த விஷயத்தை மூடுறது தானே அரசுக்கு நல்லது. இது நியூஸை விட்டு போகணும். இது கரெக்டாக? சார், ஆனால் நேற்று எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் ஃபுல்லாக கேள்வி கேட்குறாங்க. சபாநாயகர் அப்பாவு அவர்களே பதில் சொல்கிறாரு சார். அதனால தான் அவருக்கு பெயர் அதிக பிரசங்கி அப்பாவு. இந்த அவையில் அதிக நேரம் பேசியது யார் என்று பார்த்தால் திரு அப்பாவு அவர்கள் தான். அவர் என்னென்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் பையன் அலெக்ஸ் மாமுலாயின்னு இருக்கிறார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அண்ணன் திரு ராஜகண்ணப்பன் வாங்குவார். டிரான்ஸ்போர்ட்டு இபின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு சிவசங்கர் வாங்குவார். பத்திரப்பதிவுன்னா மூர்த்தி வாங்குவார். உள்ளாட்சினா நேரு வாங்குவார். சேகர்பாபு சென்னையில் எந்த வேலை நடந்தாலும் வாங்குவார். ஆனால் தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் வசூல் செய்பவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் அதிக பிரசங்கி அப்பாவு. அவர் பையன் அலெக்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆளர் போவார் சார், ஸ்பீக்கர் சார். ஸோ அந்த அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய பதிலை குறுக பூந்து இவர் நான் சொல்கிறேன் உனக்காகன்னு சொன்ன உடனே பையன் அனுப்புகிறேன் பார்த்து கொஞ்சம் அந்த டெண்டரு. இதான் ரீசன். முதலமைச்சர் அவர்களாம் அப்புறம் ஆளுங்கட்சியில் இருக்க எல்லாரும் பேசுகிறப்பையும் லைவ் ஓடுது சார். எதிர்கட்சி பேசுன்னு லைவ் ஓட மாட்டேங்குது. அவ்வளவு அச்சம், எவ்வளவு கோழைகள் இவங்க தெரியுதா? எதிர்கட்சிகள் பேசுகிறத ஒளிபரப்ப கூட மாட்டேன்ட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ பயப்படுறீங்க பழனிசாமியை பார்த்து. பழனிசாமி பேசுனதே வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லையா? வெளில வந்து பேசுகிறாரு, என்ன பண்ணுவீங்க சார்? ஏற்கனவே நியூஸ்லாம் வந்துச்சு சார். 17ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் கரூருக்கு சென்று இறந்தவர்களுடைய குடும்பங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. வாய்ப்பில்லை, ஏன்னா எஸ்பி கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கான எந்த வேலைகளும் நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அது போலவே ரத்து பண்ணிட்டாங்க சார். போகிறதா திட்டம் இருந்தால் தானே ரத்து பண்ணுறதுக்கு? நியூஸில் தான் வந்துச்சு. போகணுன்ற உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா இந்நேரம் போயிருக்கணுமா? நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் லெட்டர் கொடுத்துருக்கணுமா இல்லையா எஸ்பிக்கிட்ட? லெட்டர் கொடுக்குறது எத்தனை நாள் எடுத்தீங்க? எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி உங்கள் கட்சியினால் நடந்த சம்பவத்தை எப்படி பேசி ஹீஸ் கெய்னிங் மைலேஜ் அண்ட் மொமெண்டம். நீங்களும் தானே அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க. குறைஞ்சது அங்கே போய் அங்கே அந்த இறந்தவர்கள் உங்களை கட்டிப்பிடித்து விஜயை கட்டிப்பிடித்து அழுதார்கள் என்றால் அந்த ஆப்டிக்ஸ் எப்படி இருந்திருக்கும்? தேர்தல் நெருக்கத்தில் வரப்போகுது சார். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பாதுகாப்பு சிக்கல்களும் சம்மந்தப்பட்டவர்கள் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை. இன்னொன்று, திரு விஜய் அவர்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசோட கடமைன்னு எப்படி போன தடவை மெத்தனமாக இருந்தாங்களோ இருக்க மாட்டாங்க, கவனமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால தான், அவங்க நல்லவங்கன்ற அடிப்படையில் நான் சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஒருவேளை மீண்டும் திரு விஜய்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுவாங்க சார். அப்படி இருக்கும்போது திரு விஜய் போகலாமேங்க சார். இப்போது நான் விஜய் அவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியல் தெரியவில்லை அவருக்கு என்பதை நான் தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்று மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் உள்ள அத்தனை கட்சிகளும் என்னை தொடர்பு கொண்டு என் உடல்நிலை குறித்து விசாரித்தன, ஆறுதல் தெரிவித்தன. ஒரே ஒரு கட்சியை தவிர, அது புதுசாக ஆரம்பித்த கட்சி. நான் நிகழ்ச்சியில் சொன்னேன் ஞாபகம், அரசியல் பண்ணுங்கய்யா,
ஏதாவது பண்ணுங்கய்யா, அரசியல் நிற்கக்கூடாது. அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நீங்கள் அரசியல் பண்ணணும். 41 உயிர் போயிருக்குல்ல, அதுக்கு நீதி யார் வாங்கி தருது? அவர்களுக்காகத்தான் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும். நான் இன்றைக்கி சொன்னேன்னா, இன்றைக்கி ஒரு உதாரணமாக சொன்னேன்னா, ஐயா இருக்காரு, ஐயா ஒரு ஃபோனை போடு, தம்பி விஜய் அழைத்து பேசினார், இது ஒரு செய்தியாகும். அரசியல் நிற்கக்கூடாது, இது ஒரு அரசியல் சம்பிரதாயம் என்று சொன்னேன்னா சொல்லிட்டார்ல நீங்கள் ஐயா. இது ஒரு சிம்பிளான விஷயம் இல்லையா? உங்களது அனுபவமின்மை எல்லாவற்றிலும் பிரதிபலிக்கிறது. கரூருக்கு இன்னும் போகல, கரூருக்கு எப்போ போக போகிறீங்கன்னு பிளானே இல்லை. சார் எஸ்பி கிட்ட கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமாங்க சார்? ஒரு நீங்கள் வாங்காமல் போகலாமா? ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஏன் அனுமதி வாங்கலை, முன்னாடியே சொல்லலை என்ற விமர்சனங்கள் எழுவதை தவிர்ப்பதற்கு நீங்கள் போகலாம். கேட்டிருக்காங்க, கொடுக்கலான்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சார். எப்படி கேட்குறாங்க? நான் 20ஆம் தேதி வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். நீங்களாக பார்த்து ஒரு டேட்டை கொடுங்க. இப்படியே கேட்பீங்க? உலகத்தில் எங்கேயாவது இப்படி பர்மிஷன் கேட்குறது கேள்விப்பட்டிருக்கியா? ஜனவரி 10ஆம் தேதி தரேன்னு சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்கள். உங்கள் குடுமையை கொண்டு போய் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கட்டும் என்று நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். சார் இது திரு விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்ததுனால, அரசியலுக்கு வந்ததுனால வந்த சிக்கலான்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து திரு மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், திரு இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணவங்க, அவங்க கீழே வேலை பார்க்குறவங்க இந்த அதிகாரிகள். பட் அந்த உணர்வு திரு விஜய்க்கு வராதுக்கு காரணம் அவர் புதுசாக அரசியலுக்கு வந்ததுனாலயா? அரசியலுக்கு புதுசு தான்மா, நான் அதை இன்னும் அவர் அரசியல் கற்றுக்கிட்டு இருக்காரு. புதுசு, அனுபவமின்மை, இது எல்லாவற்றையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். இதற்காக தானே கூட 10 கோடி ரூபா கொடுத்து ஒரு ஆலோசகரை வச்சுருக்கீங்க. அவங்க தானே இதை சொல்லணும். வியூக வகுப்பாளர்னு வச்சுருக்கீங்களே, வியூகம் வகுக்க வேணாமா? இதெல்லாம் வியூகம் இல்லையா? ஒரு பேசுங்க, இன்றைக்கி ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கும். 41 பேர் கரூரில் தான் செத்தாங்க. நம்ம கட்சி ஆஃபீஸ் இளவுடு மாதிரி இருக்குது, பூட்டி வச்சுருக்கிறோம் கட்சி ஆஃபீஸை. ஐயாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறதுல என்ன சிக்கல்? என்னங்க இதில் பிரச்சனை? நயன்தாரனுக்கு நீங்கள் பிறந்த நாள், ட்விட்டரில் ஒரு வாழ்த்து போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மனதார பாராட்டுறாங்க. அசம்பிளியில் இன்றைக்கி முதல்வர் எந்திரிச்சு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாரு. அது பண்பு சார், பண்பு அல்ல. இன்னைக்கு ரொம்ப சிலாகிச்சு பாராட்டியிருக்கார். ரொம்ப இவர் மாதிரி இவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. நயினார் வெளிநடப்பு பண்ணும்போது கூட சிரிச்சுக்கின்னு போவார், எவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஆனால் 2 பேரும் எதிர் துருவத்தில் இருக்காங்க. எப்படியாவது ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணுன்றது தான் நயினாரோட லட்சியம். ஆனால் எப்படி பேசிக்கிறாங்க? உங்களுக்கு ஏன் இது வரமாட்டேங்குது? ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ஐயா நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை தொலைபேசியில் பேசுறதுனால நீங்கள் பாமக கூட கூட்டணின்னு நினச்சிருவாங்களா? நினச்சிட்டு போட்டும்பா சார். இந்த ஆங்கிள்லேயே நீங்கள் பார்க்க முடியாது சார். இபிஎஸும் பார்த்துட்டாரு, திரு மு க ஸ்டாலினும் பார்த்துட்டாருன்ற அடிப்படையில் அதிபரை விட்டீங்க சார். அப்புறம் நீங்க என்ன சார் தம்பி மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க? திரு இபிஎஸும் பார்த்துட்டாரு, திரு மு க ஸ்டாலினும் பார்த்துட்டாங்கன்ற அடிப்படையில் யாரோ ஒருத்தர் தானே சார் கூட்டணி வைக்க போறாங்க. ஆமா, அப்போ உங்களுக்கு அரசியல் அடிப்படையே தெரியலன்னு தெரியுதா? கூட இருக்கிற ஒருத்தர் சொல்றான், ஐயோ ப்ரோ போனீங்கன்னா கூட்டணின்ட்டு கிளப்பி விட்டுருவாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள் பாருங்கள். உங்களை கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சாங்க, உங்கள் பிரதரின் நாம்ஸு எலெக்ஷன்லேயே போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு. முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிடுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் வந்து பிரசாந்த் கிஷோர் எலெக்ஷனில் போட்டி இல்லைன்னு சொன்னார்னு சொல்லு. கட்டமைப்பு உருவாக்கணும், என்னோட ஃபுல் எனர்ஜியையும் நான் வந்து சிதறடிக்க முடியாது, கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பயன்படுத்த போகிறேன். அவர் சொன்ன ரீசனு, உண்மையான ரீசன் என்னென்னா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன எப்படி தோத்துட்டேன்னு கேட்பாங்க. நான் போட்டியிடாமல் போனதான் தோல்விக்கு காரணம்னு சொல்லுவார். என்னங்க நீங்கள் தான் போட்டுட்டீங்க. அன்னைக்கு நாங்கள் போட்டியிட வேணான்னு நினச்சோம், ஆனால் ஒரு தலைவரே போட்டியிடலையேன்னு சொல்லிட்டு மக்கள் எங்கள் பார்ட்டியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே சார். நான் கண்டி போட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், 230 தொகுதியில் ஜெயிச்சிருப்பேன்னு உருட்டலாம்ல. அதுக்கு தான் போட்டியிடாமல் தவிர்த்தது. இதே மாதிரி தான் ராஜகுரு ஐடியா கொடுத்துருக்கிறார். ப்ரோ கூட்டணி வேணாம் ப்ரோ, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் என்ன ப்ரோ, என்ன ரீசன்னு விஜய் நன்றாக யோசித்து பார்த்தார் என்றால் அவருக்கு இது புலப்படும். கூட்டணி வைக்கிறாங்க, ஒரு 40 சீட்டில் ஜெயிச்சிடுறாங்க. ஆதவ் எம்எல்ஏ ஆகிடுவார், அருண்ராஜ் எம்எல்ஏ ஆகிடுவார், புஷி பாண்டிச்சேரி துணை முதல்வர் ஆகிடுவார், மற்றவங்களும் எம்எல்ஏ ஆகிடுவாங்க, விஜயும் எம்எல்ஏ ஆகிடுவார். அப்போ என்ன வியூகத்தை வகுப்பு பண்ணி உனக்கு என்ன வேலை? திருமதி சசிகலா எப்படி அதிமுகவில் இருந்தாங்களோ கடைசி வரைக்கும் ஸ்டேக்ஸ் இல்லாமல் கட்சியில் அந்த நிலைமை ஆகிடும். வேலை முடிஞ்சுப்பா, 10 கோடி முடிஞ்சு சரியாக போச்சு போன்றுவாங்கல்ல. என்ன பண்ணுவேன்? தோத்துட்டா என்னைத்தானே கேட்கணும். அடுத்து என்ன? ஜெயிச்சா வியூக வகுப்பாளருக்கு என்ன வேலை? புரியுதா? நான் விஜய் அவர்கள் இப்போதே கூட்டணியை அறிவிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த கூட்டணி பற்றி விவாதங்கள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவர் ஒருவர் தான் கூட்டணி கூடவே கூடாது என்று இன்று வரை பேசிக் கொண்டிருப்பவர் ராஜகுரு ஆரோக்கியசாமி. என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க கூட்டணியே வேணான்னு? விஜய் அவர்கள் இதை யோசிக்கணும். யோசிச்சு பார்த்தா தெரியும். கட்சி வளர்கிறதுக்கு வீக வகுக்க சொன்னால் தான் வளர்கிறதுக்கு வீக வகுத்துக்கு இருக்காரு சார். என்னென்னா விஜய் என் கண்ட்ரோலில் இருக்கணும், அது மூலமாக பார்ட்டியும் என் கண்ட்ரோலில் இருக்கணும், எவனும் வளர்ந்துடக்கூடாது. இதை தவிர இவருக்கு வேறு ஆம்பிஷனே கிடையாது. இந்த ஆம்பிஷனை செயல்படுத்துறதுக்கு மாப்பிள்ளை சார் உதவி செய்யும்போது என்ன சிக்கல்?
கேம்ஸோட ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், தனியாக சாதிச்சிட முடியாது, கூட்டணி கட்சிகள் தேவை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த அளவுக்குலாம் போவேணாம்மா, சிம்பிளாக காமன் மேனோட லாங்குவேஜ்லேயே பேசலாமா? எப்படியா ஜெயிப்பீங்க நீங்கள்? கேண்டிடேட் இருக்கா? 234 கேண்டிடேட் இருக்கா? சொல்லுங்கள். நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியுமா? ஐடி ரிட்டர்ன் எத்தனை பேர் ஃபைல் பண்ணியிருக்கான் உங்கள் கேண்டிடேட்டில்? நான் கேட்குறதுலாம் பதில் சொல்லுங்கள். இப்போ ஐடி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுமா? 3 வருஷம் ஐடி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுமா? ஐடி ரிட்டர்ன் இருக்கா? உனக்கு இருக்கா ஐடி ரிட்டர்னு? உனக்கு இருக்காப்பா? இருக்கா? ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறியா? பேன் கார்டு இருக்குது, ரிட்டர்ன் இல்லை, அப்புறம் போ, ரிஜெக்டட். டிரான்சாக்ஷன் இருக்கணும், ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். 234 கேண்டிடேட் ஐடி ரிட்டர்ன்ஸ் இருக்கா? நாமினேஷன் கரெக்டாக ஃபைல் பண்ணுவாங்களா? லீகல் விங் ஸ்ட்ராங்காக இருக்கா? எப்படி கேண்டிடேட் போடுவீங்க? எல்லாத்தையும் வெயிட் பண்ண வேணாமா? இன்றைக்கி எக்ஸ்பிரஸில் ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கிறது. மேலேருந்து ஏதாவது ஒரு உத்தரவு வந்தாங்கன்னா சார் அதன்படி தொண்டர்கள் வந்து போக முடியும். எந்த உத்தரவுமே வரல, அதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்கிறீங்களே, வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒரு கைடன்ஸை தலைமை கொடுக்க வேணாமா? ஒரு கைடன்ஸு, எப்படி போகணும், எந்த லைனில் போகணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன கைடன்ஸை கொடுத்தீங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர்ற வரைக்கும் ஒருத்தர் வாய திறக்கலையே. அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடியவர்கள்னா ராஜ்போகன், லயோலமணி, அவங்கள கூட ஆளகானா கேட்ட அவ்வளோ வருத்தத்தில் இருக்காரு. ஒரே ஒரு ஆள் அருண்ராஜ் மட்டும்தான் தைரியமாக ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணார். அவ்வளோ பேரும் ஓடி போயிட்டாங்க. அருண்ராஜன் தமிழ் மீடியாவுக்கு பேச மாட்டார், இங்கிலீஷ் மீடியாவுக்கு தான் பேசுவார். NDTV, இந்தியா டுடே, நேஷனல் லெவலில் வளர்த்துக்குது. ஆமாம். ஒருவேளை சார் அந்த கரூர் சம்பவத்தில் தலைமையிலேருந்து ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்கன்னா தொண்டர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி போயிருப்பாங்க. இத்தனை தொண்டர்களுக்கு ஜெயிலுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்களா சார்? ஆமாப்பா. யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் திரு புஷி ஆனந்த் அவர்கள் காணாமல் போய்விட்டார். தாடி வளர்த்துருந்தாராம். அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தாடியோட வராரு, தாடியோட வந்து நம்ம சோகத்தை திரு விஜய் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு தாடியோட வராரு. ஷேவ் போட்டு வரது கூட டைம் இல்லையா? எங்க சேவிங் பிளேட் கூட வாங்க விட மாட்டாங்க, வெளியே போலீஸ் வந்து தூக்கி போயிட்டாங்கன்னா. கட்சி தொண்டர்கள் தலைமையோட பவர்ல நிக்கணும். இங்க தாவேக்கா அப்படியே தலைகீழாகி விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இன்னைக்கு தலைமையை தூக்கி நிலை நிறுத்தியிருக்காங்க. ஆமாம், வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லைன்னா அந்த கட்சி அதோகதியாக இருக்கும். அவர்கள் தான் திமுகவுக்கு எதிராக களமாடி கொண்டு திமுகவின் பொய்களையும் புரட்டுகளையும் எதிர்கொண்டால் அவர்களே முதல் 3 நாள் திணறி போய் தான் இருந்தார்கள். நினைவு இருக்கா? அமைதியாக இருந்தாங்க. ADMK லீடு எடுத்து கொடுத்த உடனே தான் அவர்களுக்கே ஓகே அப்படின்ட்டு அவர்கள் அப்புறம் அதிமுக பக்கம் சாய்ந்தார்கள். இவ்வளோ ஒரு 3 வருஷம் ஆக போகுது. இந்த வரும் பிப்ரவரி வந்துச்சுன்னா கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆகுது. நிர்வாகிகள் போட்டிங்களா? நீங்கள் ஒன்றிய செயலாளர் போட்டிங்களா? இதை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஜான் ஆரோக்கியசாமி தனியாக போகலான்னு சொல்லிட்டு இருக்காரு? சார் தனியாக போகலாம், ஒருவேளை கூட்டணி இல்லாமல் நிற்கலாம் அப்படின்ற முடிவு கூட அவங்க எடுக்கலாம் சார். இப்போ கரூர் விவகாரம் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் போனாங்க, என்ன நடக்குதுன்றதே தெரியாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி எலெக்ஷன்லேயும் வந்துருச்சுன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி கடைசி நிமிஷத்தில் வந்து திரு விஜய் அவர்கள் நான் போட்டியிடலைன்னு சொல்லக்கூடிய நிலைமை வரலாம் சார். இதெல்லாம் சேர்த்து தாம வியூகம் வகுக்கணும். வியூக வகுப்பாளர் எவ்ரிடே வியூகம் வகுக்கணும். இந்த அரசியல் களம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை விஜய் அவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கவனித்து அதற்கேற்றாற் போல் தங்களை தகவமைத்து கொண்டு தான் அரசியல் செய்ய வேண்டும். டிடிவி தினகரன் இன்னைக்கு பிறந்தநாள் எடுத்து போட்டிருந்தார் பார்த்தியா? யாருக்கு? நயனா நாயந்தன் அவர்களுக்கு. இதே டிடிவி தினகரன் நயனா நாயந்தனுக்கு கட்சியை நடத்ததில்லைன்னு சொன்னாரா? இப்போ ஏன் போடுறாரு? அவர் NDAவை விட்டு எங்கும் போக போவது இல்லை என்பதற்கான பொருள் தான் அது. ஒரு பிறந்தநாள் வாழ்த்தில் எவ்வளோ அரசியல் இருக்குது தெரியுதா? நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கீங்க. இது போல் யாரு கூட நீங்கள் எப்போ கூட்டணி சேருவீங்கன்னு யாருக்குமே தெரியாது. காலம்தான் அதை முடிவு பண்ணும். இதனால தான் இந்த பிறந்தநாள் வாழ்த்து இதெல்லாம் சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணி வைக்கணும். கூட இருந்துக்கிட்டு இவர் அறிவாளி சொல்கிறார் உங்களுக்கு, அதெல்லாம் போடாத ப்ரோ, நீங்கள் சிஎம் ப்ரோ, நீங்கள் போய் இன்னொரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு எப்படி பிறந்தநாள் வாழ்த்து போடுறது? நீங்கள் சிஎம்மா கூட இருந்துட்டு போங்க சார், இன்னொரு பிறந்தநாள் வாழ்த்து போடுறதுல என்ன ஆகிட போகுது? நீங்கள் ஐயா சொல்லி காமிச்சிட்டார்ல. ஆமாம், எனக்கு நான் அது கேட்கணும்னு நினச்சேன் சார். இப்போ ஐயா எதுக்கு வந்து புதுக்கட்சியில் இருக்கவங்க மட்டும் என் கூட பேசவே இல்லைன்னு வருத்தத்தை சொல்கிறாரு. எல்லாரும் தான் போய் பார்த்துட்டாங்களே, எதுக்கு இதை குறிப்பிட்டு சொல்கிறாரு? இந்த அளவுக்கு அடிப்படை பண்பு கூட இல்லைன்றதை சுட்டி காட்டுறாரு. 2 பேர் அடிச்சார் இன்னைக்கு ஐயா, மகன் அடிச்சார். மாடு மேய்க்கிறவங்க கூட இப்படி பேச மாட்டான்றார். 4 அடி. ஐசியூலே இல்லைன்றார் சார். தம்பி எனக்கும் ஸ்டென்ட் வச்சுருக்குப்பா, எனக்கும் ஆஞ்சியா பண்ணியிருக்கு. என்னங்க பண்ணாங்க? இல்லை ஐசியூலே வச்சுருந்தாங்க. இவர் பார்க்கவே உள்ள இவரா சும்மா வந்து ஐசியூல போன்றது சொன்னாங்க. ஐயா உள்ளபடியே அதை என்ஜாய் பண்ணியிருக்காரு. எல்லாரும் பேசுனதை ஐயா என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ நான் ஒரு முக்கியமான ஆள். தமிழகத்தில் நான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் நேரிலோ தொலைபேசியிலோ என்னை தொடர்பு கொண்டு நலம் விசாரிக்கிறார்கள்ன்றது ஐயாவுக்கு சந்தோஷம். அதை பகிர்ந்துக்கிறாரு. அடிப்படை பண்பு கூட தெரியல, இது ஒரு ரொம்ப பெரிய கட்சின்றீங்கன்றதான் ஐயா சொன்னதுக்கான பொருள். எங்கள் அண்ணனே போயிருக்காரு, இவர் போகாம. நாளை இந்த நிலத்தை ஆளப்போகும் அதிபரே சென்றிருக்கிறார்.
சார் இதில் 2 விஷயம் பார்க்கலாம்ல சார். ஒன்று தாவேகா புது கட்சி, இன்னொன்று கரு விவகாரத்தில் அவங்க வந்து வருத்தத்தில் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு விட்டு போயிருக்கலாம்ல சார். அதை எப்படி விட முடியும்? உங்களுக்கு அரசியல் தெரியலன்றத ஒரு சீரியஸாக அவரோட அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அரசியல் தெரியலன்றதை சுட்டி காட்டுறாரு. இப்போ நீங்கள் போய் ஐயா நல்லா இருக்கீங்களா, என்ன சொன்னாங்க மருத்துவர்னு கேட்கறதுனால ஒரு ஐயா எழுந்து 8வது மாடிலேருந்து படியிலேயே இறங்கி ஓடி வர போகிறது இல்லை. இப்போ போய் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சோன்னே அவர் என்ன கிடுன்னு தான் வர போகிறாரு. ஆனால் உங்களுக்கு அரசியல் தெரியலன்றதை சுட்டி காட்டுறாரு. பழுத்த அரசியல்வாதி அவர். ஐயா ராமதாஸோட பேச்சு, மூச்சு, கண்ணசைவு எல்லாமே அரசியல். அவ்வளோ ஷார்ப் பொலிட்டிஷியன் அவர். ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் இவர் காட்டிய தண்ணீர் போல் யாருமே காட்டியதில்லை. காட்டுவார். அவர் சொல்கிறாருன்னா பொருள் இருக்குது. ஒருவேளை ஐயாவோட உதவியெல்லாம் எடுத்துக்கிட்டா கூட நல்ல முறையில் திரு விஜய்க்கு அறிவுரை வழங்குவாரா? ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஐயா அவர்கள் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி. அவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார் என்றால் உங்களிடம் இருக்கும் குறையை சுட்டி காட்டுகிறார். அந்த குறையை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்பது தான் அதன் பொருள். நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்க, இழவூட்டில் உட்காந்துருக்கீங்க, சோகமாக இருக்கீங்கன்றதுனால உலகம் இயங்குவதை நிறுத்திவிடாது, அரசியல் நின்று போய்விடாது. இதை புரிஞ்சுக்குங்க. நம்மளை சுற்றி தான் உலகம் நினைக்காதீங்க. உலகத்தில் நீங்கள் ஒரு பகுதி. ஆனால் ப்ரோ உங்களால் தான் ப்ரோ உலகமே சுற்றுது அப்படின்ட்டு கூட இருக்கிற ஒரு காதலையே சொல்லின்னு இருப்பார். நாளைக்கு இது முடிஞ்ச உடனே அடுத்தது எங்கேயாவது மாற்றம் முன்னேற்றம் அவர் பாட்டி கிளம்பி பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவார். நீங்கள் காலாகாலத்துக்கு நின்று அரசியல் நடத்தணும். இன்றைக்கி இது ஒரு வரலாற்று பதிவு. தமிழகத்தில் அத்தனை அரசியல் கட்சிகளும் நலம் விசாரித்த போது புதிதாக தொடங்கிய தாவேக நலன் விசாரிக்க தவறியது என்பது வரலாற்று பதிவு. அதைத்தான் சுட்டி காட்டுறார் ஐயா. நம்ம ப்ரோக்ராம்லேயே சொன்னோம்ல சார். ஆமாம், நான் இயல்பாக சொன்னேன். நான் அரசியல் தெரியல இவங்களுக்குன்னு சொன்னேன். எல்லாரும் போகிறாங்க. அப்போது இது ஒரு சான்ஸ் தானே, அது ஒரு நியூஸ் ஆகும்ல. இப்போ நம்ம எல்லாம் 3 பேர் டெஸ்கில் உட்காந்து தானே விஜய் ஐயாவை தொடர்பு கொண்டிருக்காரியா, பிரேக்கிங் போடியா போட்டிருப்போமா. அதாவது அரசியல் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் திரு விஜய் அவர்கள் தாவேக்கா பின்தங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும். தேங்கி நின்னா குட்டை, ஓடுனா தான் நதி. நான் நிறைய சொன்னேன். இந்த கிட்னி விவகாரத்துக்கு மேல்முறையீடு போய் அடி வாங்கிட்டு வந்தது, இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இரியா 27ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி சொல்லியா? நியூஸே இல்லாமல் எந்த அளவுக்கு மீடியா காஞ்சு போயிருக்குன்னா, அலுவலகம் திறக்கப்பட்டது, புஷி ஆனந்த் தாடி வைத்திருக்கிறார், பொதுச் செயலாளர் தலைவரை சந்தித்தார். தாவேக்கா கட்சி இதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாங்களோ, நம்மளை பற்றின நியூஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, இது நீண்ட காலத்துக்கு பலன் தருமா, இதுவே நீடிக்குமா? அது அவர்களுக்கு புரியறதா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. புரிந்து கொள்வார்கள். புதிய கட்சி, விஜயும் அரசியலுக்கு புதியவர். அதனால தான் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நமது நிகழ்ச்சி வாயிலாக புரிந்து கொள்ளுங்கள், கூடவே இருந்து உங்களுக்கு சதி ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பவரை மட்டும் நம்பாதீர்கள், எல்லோரிடமும் கலந்தாலோசியுங்கள், உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் கேளுங்க என்று தான் நாம் சொல்கிறோம். இப்போது ஜான் ஆரோக்கியசாமி தொடர்பாக கலக குரல் எழும்பி இருக்கு அடிமட்டத்தில் அப்படின்னு தான் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுதாங்க சார். அதுவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸோட செய்தியில் அதுவும் ஜான் ஆரோக்கியசாமி மீது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அண்ட் தலைவர் இறங்கி வந்து மக்களோடு பழக வேண்டும், நிர்வாகிகளோடு நெருங்க வேண்டும் என்பதை அந்த செய்தி கட்டுரை சொல்லியிருக்கிறது. நான் ஜான் ஆரோக்கியசாமி ஃப்ராங்காக இன்றைக்கி எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமி எனக்கும் நண்பர். விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்தே ஜான் ஆரோக்கியசாமி எனக்கு நண்பர். அடிக்கடி சந்தித்து பேசியிருக்கிறோம். எனக்கு அவர் மீது தனிப்பட்ட முறைகள் காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது. தாவேக்கா நன்றாக இருக்க வேண்டும், விஜய் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல அரசியல் முடிவுகளை தாவேக்கா எடுக்க வேண்டும், தாவேக்கா வளர வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நான் சொல்கிறேன். ஒரு மாற்று வேண்டும். திமுக கட்சி அழியணும்னு நான் மனசார விரும்புகிறேன். எப்போதும் அந்த இடத்துல தாவேக்கா வரணுன்றதை நான் விரும்புகிறேன். அப்போ வளர்கிறதுக்கு தேவையானதை செய்யுங்க. இல்லைன்னா திருப்பி திமுக வளர்ந்துடும். அவங்ககிட்ட இருக்க கட்டமைப்பு உங்கள்கிட்ட இல்லை, அவ்வளோ ஈஸியாக அழிச்சிட முடியாது. அதை அழிக்கிறதுக்கான வேலை செய்யணும்னா நீங்கள் அரசியல் செய்யணும். இதைத்தான் நம்ம தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளில் நான் மற்றவங்களுக்குலாம் நம்ம ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ அரசியல் சொல்லித்தர வேண்டியதில்லை. பார்த்தியா, சட்டம் வருதா இல்லையானே தெரியாமல் இந்திய எழுத்துக்களெல்லாம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தியா, தீயாக இருப்பாங்க. ஸோ இந்த அடிப்படையில் திரு விஜய் அவர்கள், மூத்த அரசியல் தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் சுட்டி காட்டியதை சரியான கோணத்தில் எடுத்துக்கொண்டு தங்களை புதுப்பித்து கொள்ள வேண்டும், தகவமைத்து கொள்ள வேண்டும், அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியல் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அண்ட் எனது நண்பர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு நம் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சார், நன்றி சார். நன்றி சார். நான் நன்றி சொல்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிடுகிறேன். இதுவரை உச்சநீதிமன்றத்தில் வாங்கிய அடி போதாது என்று மீண்டும் ஒரு அடி வாங்குவதற்கு தமிழக அரசும் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தமும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு சார் அடி வாங்க போகிறாங்க? சீக்கிரம் வர தீபாவளி முடிஞ்சோன்னு வாங்கிடுவாங்க. அந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த டிஜிபி நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். யூபிஎஸ்சி பட்டியலை
ஸ்பெஷல் மெசஞ்சர் ஆளை போட்டு அங்கேருந்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. யூபிஎஸ்சி லிஸ்ட்டு வந்த உடனே இவங்க டிஜிபி ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க பண்ணலை. இப்போது இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஹென்றி டிஃபைன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுக இருப்பதாக எனக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. இவர் எப்படியும் அணுகுவார் என்பதை தெரிந்து இந்த பட்டியலில் முதல் 3 இடங்களுக்குள் இருக்கக்கூடிய திருமதி சீமா அகர்வால் மற்றும் திரு சந்தீப் ராய் ராத்தோர் ஆகிய இருவர் மீதும் சார்ஜ் இஷ்யூ பண்ணுறதுக்கான வேலைகளை அரசு தொடங்கியிருக்கிறது. அவங்க 2 பேர் மேலேயும் இந்த அலிகேஷன் அந்த அலிகேஷன். சீமா அகர்வால் வந்து ஏடிஜிபி கொலை பண்ண பார்த்தாங்க என்று அவருக்கு, இவருக்கு ராத்தோருக்கு இது அதுன்னு எதை வேண்டுமானாலும் எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு சார்ஜ் ரெடி பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் ஒருவேளை திரு ஹென்றி டிஃபைன் அவர்கள் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது, பார்த்தீங்களா சார்ஜ் இருக்குது என்று காட்டலாம் என்று இவர்களது திட்டம். ஒரு விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கணும், பேனல் அனுப்புகிற டேட்டில் சார்ஜ் பெண்டிங் இருக்கணும். புரியுதா? நீ இப்படிலாம் பண்ணுவேன்றதுனால தான் கட் ஆஃப் டேட்டுன்னு ஒன்று வைக்கணும்ல. ஏதாவது ஒரு கட் ஆஃப் டேட் வைக்கலன்னா நீ புதுசாக சேஞ்சஸ் வந்துக்கிட்டு இருக்கும். எப்போ பேனலில் ஃபைனலைஸ் பண்ணுவீங்க? அதனால் அன்னைக்கு ஆன் தி டேட் ஆஃப் கன்சிடரேஷன் சார்ஜ் ஷுட் பி பெண்டிங். அண்ட் வேண்டுமென்றே இவர்கள் செய்கிறார்கள். பொறுப்பு டிஜிபியை தொடர வைப்பதற்காகத்தான் இதை செய்கிறார்கள் என்பதை உச்சநீதிமன்றம் புரிந்து கொள்ளும். அதனால் அடுத்ததாக ஒரு பலத்த அடிக்கு தமிழக அரசு தயாராகி கொண்டிருக்கிறது. இதில் என்ன விஷயம், நான் இவ்வளோ பிடிவாதம் ஏன் சார் பிடிக்கிறாங்க என்று கேட்கும் பொழுது, தேர்தலுக்காக அந்த பணப்பட்டுவாடாவிற்கு புதிய டிஜிபி ஒத்து வர மாட்டார் என்பதாலும், அருட்தந்தை ஒரு முறையாவது அந்த ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் நாற்காலியில் உட்கார்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புவதாலும், ஒரு நாளாக தான் நான் உட்காரணும், ஜனவரியில் டிஜிபி ஆகிடுவேன், அப்போ வெங்கட்ராமனை போப்பான்னு சொல்லிவிட்டு இவர் அடிஷ்னல் சார்ஜ் போட்டு ஒரு நாள் அந்த சேரில் உட்காந்துட்டு அப்பா அப்படின்ட்டு அப்புறமா நான் மாற்றிக்கலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த அடி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. நான் சுப்ரீம் கோர்ட்டு இது லைட்டாக பார்க்காது, புரியுதா? நான் பொறுப்பு டிஜிபி போடாதன்னு சொல்லியிருக்கேன், நீ திருப்பி இந்த வேலையை வேறு பண்ணிட்டு இருக்கிறியான்ட்டு சொல்லி செய்வார்கள். இது அப்டேட். நன்றி. நன்றி சார்.